யோசிச்சு பாருங்க, ஒருவேளை விக்ரம் ஜெயிச்சிருந்தா மொத்த பழியும் தூக்கி விஜய் சேதுபதி மேல போட்டுட்டு இருப்பாங்க. ஏங்க நாங்க தான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, இவர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்களா? விஜய் சேதுபதி ஆள் தான் விக்ரம் ஜெயிச்சிட்டாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம், நான் ரெஜினா தேவாங்கன். அபி வசந்த் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடனும், அதாவது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றேன், அதெல்லாம் சொல்லவே முடியல, அப்படியே வரவேற்கிறேன். வணக்கம் 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 அக்கா. வணக்கம் அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சோ மக்களே, அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்னால பேச முடியல, வாயில இருந்து வார்த்தை வரல. அந்த வார்த்தையை தேடுறேன் நானு, அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு எனக்கு. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்றேன்னு தெரியல, ஏன்னா ஷோ முடிஞ்சது, அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் இது ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிச்சு, ஒரு இம்பாக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு எனக்கு சொல்ல போகும்போது. அப்படி இதெல்லாம் இருக்கு. அக்கா உங்களுக்கு எப்படியா இருக்கு? ஏங்க நான் டெரிபிளா டோட்டலி வந்து இது ஒரு வாரமாவே நான் புலம்பிட்டு இருக்கேன். ஒரு வாரமாவே நம்ம மக்கள் கிட்ட, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம புலம்பிட்டே தான் இருக்கோம். சோ அந்த இம்பாக்ட் அவ்வளவு இருக்கு அப்படின்றது கடைசி நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது. திஸ் ரியாலிட்டி அப்படின்றதுனால நம்ம அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணணும். பட் எஸ், கஷ்டமா தான் இருக்கு. டெய்லி நைட் ஆனா மக்கள் கிட்ட பேசுறது, அவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது, கமெண்ட்ஸை படிக்கிறது. இப்போ நம்மளுக்குமே சோசியல் மீடியால வந்து அவங்க மெசேஜஸ் வருது, நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து அமிச்சு இதை கேளுங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது இல்ல. இது நல்லா இருந்தது ஆக்சுவலா. அது இப்போ இருக்காது, இன்னொரு 9 மாசத்துக்கு இருக்காது அப்படின்றதுதான் ஒரு கஷ்டம். பட் ஓகே தான். ஏன்னா இந்த சத்தியமா சொல்றேன், இந்த 105 நாளைக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம். மக்களே நீங்க தெரியாது, நான் 24 ஹவர்ஸ் வேற பாக்குறதுனால தூக்கத்துல கனவுல கூட உள்ள பாரு பண்றது, கமருதீன் பண்றது, அரோரா பண்றது, சபரி பண்றது, விக்ரம் பண்றது, திவ்யா பண்றது, இப்படிதான் வந்துட்டு இருந்தது. சோ நம்மளுக்குமே வந்து வி நீட் அ பிரேக் அப்படின்றது. பட் டோன்ட் வரி, நாங்க வேற ஒரு ஜானர்ல கண்டிப்பா ஷோஸ் பண்ணதான் போறோம். இந்தியா கிளிட்ஸ்ல நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்றது நான் ஷோரா சொல்லுவேன். எனிவே தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இது கிடையாது. இது நான் வந்து சும்மா நான் லைவ்ல இருக்கேன், நான் வந்து சொல்லணும் அப்படின்னுக்காக சொல்ல, ஜென்யூனாவே இது ஒரு பாண்ட். இந்த பாண்டை வந்து இன்னும் பெருகதான் ஆசை தவிர்த்து இது பேச்சுக்காக சொல்றது கிடையாது. ஸோ மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். இப்ப எனக்கே, இப்ப நாளைக்கு எங்களுக்கே வந்து லைவ் போனோம் அப்படின்னு ஒரு அது அலாரம் மாதிரி இருந்தது. இப்ப திடீர்னு இல்ல அப்படின்றது, ஏன்னா எனக்கு இது ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு நேத்து நைட்டே. ஏன்னா நேத்து நைட்டே வந்து 24 ஹவர்ஸ் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ நான் 24 ஹவர்ஸ் பாக்குற ஒரு ஆளுன்றதுனால எனக்கு அதுவே எனக்கு கை உடஞ்ச மாதிரி இருந்தது. ஐயோ அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா, இந்த 3 பேர் சும்மா வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத பாத்துருக்கலாம் வேற ஒரு நாள் அப்படின்றது. அதுவே அப்படி இருக்கு அப்படின்னும் போது ஆப்வியஸா நம்ம வந்து எவ்வளவு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மெமரிஸ் அப்படின்றது. ஷுவரா ஐ ரெஸ்பெக்ட் சோ மச். தேங்க்யூ. ஆமா, ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அக்கா சொன்ன மாதிரிதான், இங்க ஷோ பாக்குறதோட நிப்பாட்டாம அந்த பாண்டை கொண்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அக்காவுக்கு வீடியோ அனுப்புறதா இருக்கட்டும், எனக்கு வீடியோ அனுப்புறதா இருக்கட்டும், அதை பத்தி பேசுங்க, இதை பத்தி அபியக்காவை பேச சொல்லுங்க அப்படின்னு எங்களை விட நீங்க பயங்கர ஆர்வமா இருப்பீங்க. அதுதான் எங்களையும் இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அக்கா தான் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாப்ல, நம்ம ஒரு ஷோ பண்ணோம்னா அது பயங்கர ப்ராப்பரா இருக்கு, நீ என்ன ப்ராப்பரா இருக்கிற அப்படிலாம் கத்துக்குவாப்ல. அது அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரா இல்ல. அதுதான் ரெஜிரா, என்னன்னா திஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம ரிவ்யூ பண்ற பொசிஷன்ல இருக்கணும் போது நம்ம ஒப்பீனியன் என்ன, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கேம் இதை ஆடினாங்க பிக் பாஸ் வீட்ல, இவங்க ரிவ்யூ பண்ற பொசிஷன்ல இவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு. ஏன்னா இப்போ இது இப்படி கூட சொல்லலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா கூட சொல்லலாம். இது குட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்ற மக்களே. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நல்ல விதமாவும் இருக்கு, கெட்ட விதமாவும் இருக்கு. ஓகேவா? சோ நம்மள பார்த்தும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஒரு புரிதல் வரும். அவங்களுக்கு புரியாம இருக்கும்ல, இந்த கண்டஸ்டன்ஸ் எப்படி பண்றாங்க, தப்பா புரிஞ்சிருக்கலாம் சில நேரத்துல. சோ அதெல்லாம் நம்மளோட ரிவ்யூ கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அவங்களோட ஸ்டார்ஸை பத்தி நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. சோ எஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் லீவ் எடுக்க கூடாது, கரெக்டா பாத்துடணும். அதனால தாங்க நான் 24 ஹவர்ஸே பார்க்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க என் நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. கஷ்டம் தான் இல்ல? உண்மைக்குமேக்கா 24/7 பாத்துக்கிட்டு பிளஸ் உங்களோட பர்சனல் வேலைகளையும் பாத்துக்கிட்டு பிளஸ் டான்ஸ் அது நான்லாம் அதை சொல்லி அவங்க மக்களே, விஜய் டிவில டான்ஸ் மாஸ்டரா இருக்கிறாப்ல சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து கால் பண்ணி, அப்ப இன்னைக்கு லீவு தானே, லீவா வந்துருவேன்ப்பா, உள்ள பசங்க ஆட பண்ணணும் வந்துருவேன், நான் இன்னைக்கு லைவ் வந்துதான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அவனோட டெடிகேஷனான ஒரு. அதனால தான் நான் சொன்னது, போன 2 லைவ் முன்னாடி சொன்னது, நான் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அது அக்கா வந்து இந்த விஷயத்துல கத்துக்கின
கத்துக்கணும் ஐயா, அக்கா கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 மல்டி டாஸ்கிங்னால அந்த 4 டாஸ்கையுமே கரெக்டா ப்ராப்பரா பார்க்கக்கூடிய ஆள். அதை நான் இங்கதான் பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிறது. ஆனா அதை பார்க்க முடியும்னு காட்டுனதும் எங்க அக்கா தான். ஓகேக்கா, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நீங்க இல்லாம கண்டிப்பா இது கிடையாது. இந்த 105 நாள்களை மேபி ஒரு 5-6 நாள் பண்டிகை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம மிஸ் ஆயிருக்கும் தவிர்த்து நீங்களுமே இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து என்னோட வின் கிடையாது, நம்மளோட வின் அப்படின்றதுதான். நம்ம ப்ரொடியூசர் வித்யாவா இருக்கட்டும், ஒரு ஷோ ப்ரொடியூசர் கார்த்தியா இருக்கட்டும், எட்வினா இருக்கட்டும், நான் சில பேர் நெல்லையனா இருக்கட்டும், சில பேர் மறந்துட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஹூவர் இட் இஸ், எனக்கு தெரிஞ்சவங்க பேர் எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து குரூப் வின் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். அண்ட் மக்களே உங்களுக்கு தெரியும், திவ்யா ஜெயிச்சிட்டாங்க. இது நேத்தே நான் சொன்னேன் உங்களுக்கு, திவ்யா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, சபரிநாதனும் ஈக்குவலா டிசர்விங், அந்த பையனுக்கும் ஏதாவது கொடுத்துருக்கலாமேட்டு. பட் பிக் பாஸ் சீசன்ஸ் நீங்க இத்தனை வருஷம் நோட் பண்ணிருக்கீங்க, ரன்னர் அப்க்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடையாது. அதுதான் ஒரு பெரிய வருத்தமே. அட்லீஸ்ட் அந்த காராச்சும் சபரிக்கு கொடுத்துருக்கலாம்க்கா. அதுதான் நான் யோசிச்சேன். ஆமா, நான் அதுதான் யோசிச்சேன். பிகாஸ் இட்ஸ் நைஸ் கை, இஸ் a நைஸ் கை. மக்களே, இப்ப அவர் சொன்னார்ல, நான் விஜய் டிவில வேலை செய்யணும், நிறைய பேர் பார்த்திருக்கேங்க. எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு இவங்க என்ன ஏது அப்படின்ட்டு. பட் கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரிவ்யூல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்ப நிறைய பேர் வந்து பிக் பாஸ் போகும்போது நான் போறேன், இன்ஃபர்மேஷன் வராது. ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அட் டைம்ஸ் முன்னாடி சீசன்லாம் நான் போறேன், எனக்கு வந்து ஸ்டேட்டஸ்ல போடு, எனக்கு இது பண்ணணும், இல்ல நான் ரிவ்யூ பண்ண போறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் சைட்ல இருந்து அந்த சப்போர்ட் எதுவுமே வராது. தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பனா நான் ஒன் சைடடா ஹேண்டில் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் யாருக்குமே என்னோட சோசியல் மீடியால எந்த ஒரு போஸ்ட் போடுறதோ, ஸ்டேட்டஸ் போடுறதோ, அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில அவங்களை பூஸ்ட் பண்ணி பேசுறதோ இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் கருத்துக்கள் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஷோவை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது சபரியை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, திவ்யாவை பத்தி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னும் போது, திவ்யா எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டோ அதே மாதிரி சபரியும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். திவ்யா ஜெயிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் சபரிக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கலாமேன்னு ஒரு இதுதான். மத்தபடி நான் வந்து அவருக்கு பிஆரும் கிடையாது, நான் யாருக்குமே இந்த சீசன்ல பிஆர் கிடையாது. பட் விஜய் சேதுபதி சொன்னதுதான் நானும் இப்ப சொல்ல போறேன். அவர் சொன்னார்ல, எங்களோட ரகசியமே வந்து இந்த ட்ரோல்ஸ் கீல்ஸ் எல்லாம் வந்து இது கம்பெனி ரகசியங்க அப்படின்ட்டு. எஸ், இது வந்து எப்படின்னா, இது ரகசியம் சொல்ல மாட்டேன், களத்துல இறங்கியாச்சு. அதுவும் நான் இறங்குறது மெயின் பிளாட்ஃபார்ம் ஆஃப் யூடியூப். இன்னைக்கு யூடியூப் எவ்வளவு ரீச் இருக்கு, யூடியூப் பார்க்காத மக்களே கிடையாது. சோ ஆப்வியஸா எனக்கு ஒரு பிளஸ் இருக்குன்னா அதை விட டபுள் மடங்கு மைனஸ் இருக்கு, எனக்கு இதுல தெரிஞ்சுதான் நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னும் போதே ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்றதுதான். சில கமெண்ட்ஸ்க்கு சில மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா அது நியாயமா இருந்ததுனால. சிலதை நான் மதிக்க கூட மாட்டேன், ஏன்னா அது எனக்கு தேவையும் கிடையாது. எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணணும்னா லைஃப் ஃபுல்லா ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் இந்த உலகத்துல நான் பாக்குற எல்லா மக்கள், என்ன இது பண்ற மக்கள் எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நானா இருக்கணும், எனக்கு பிடிச்சது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழ்ற ஒரு மனுஷி தான் நான் அப்படின்றதுனால. சோ அதுதான், நான் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணல அப்படியே நீங்க நினைச்சுக்கிட்டாலும் தட்ஸ் யுவர் ஒப்பீனியன். எப்படி அடுத்த சீசன்லயுமே இவங்களுக்கு பிஆர் அவங்களுக்கு பிஆர் இவங்களுக்கு பேர் மெசேஜஸ்ல போடதான் போறீங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்றது. சோ மக்களே, இதுதான் இன்னைக்கு என்ன ஷோ பத்தி கொஞ்சம் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போரிங்கா இருந்தது இல்ல ரெஜிரா, உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்னன்னா ரப்பையா இழுத்த மாதிரி இருந்துச்சு, ரப்பர் மாதிரி இழுத்து விட்டாங்க இன்னைக்கு. இதெல்லாம் வந்து 3 மணி நேரத்துல முடிக்கிற ஷோ இவ்வளவு 2 மணி நேரம் 6 மணி இல்லங்க, 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் போச்சு இல்ல? ஆமா, நான் மேலே போச்சுக்கா. 11 ஆமாமா, எனக்கு என்னன்னா 10:50 கிட்ட போனுச்சு. ஆமாமா, எனக்கு என்னன்னா பொதுவா எனக்கு இந்த ஃபினாலேனாவே த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றதே கேபிஒயோட பெர்ஃபார்மன்ஸ் தான். கரெக்ட், தரமான சம்பவமா இருக்கும். ஒருத்தர் அவங்களோட கெட்டப்ப போட்டுட்டு வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை வச்சு செய்வாங்க பாருங்க, அவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அந்த இடத்துல அது ஏன் அது கேன்சல் ஆச்சு, என்ன சினாரியோன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதில் வந்து மாக்காப்பா, தீபக், முத்துக்குமரன், மஞ்சேரி, இந்த பக்கம் ராஜு வச்சு ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. தட் சோ போரிங். சாரி மக்களே, எனக்கு அது பிடிக்கல. I felt so boring. அது காமெடி தாண்டிக்கா சீரியஸான டாபிக்கா போயிருச்சு. அது என்ஜாய் பண்ண முடியல. அது அந்த அளவுக்கு வந்து கனெக்டடா, ஏன்னா நம்ம பாக்குறதே அது வந்து அந்த இடத்துல வந்து காமெடிக்காகத்தான் பார்ப்போம். நகைச்சுவை பண்ண போறாங்கடா அப்படின்னா கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. நல்லா இல்ல அது, நல்லா இல்லன்றதை தாண்டி
அந்த கான்செப்ட் வந்து ஃபினாலேக்கு பயங்கர ஒரு ஹைப் கொடுக்கல அப்படின்றது ஒரு விஷயம். வேற ஏதாவது பெட்டரா யோசிச்சிருக்கலாம். பட் என்ன தெரிஞ்சா KPY ஃபேன்ஸ்க்கு இட் வுட் ஹவ் பீன் a பிக் ட்ரீட். சூப்பரா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வாய் விட்டு சிரிச்சிருக்கலாம் அப்படின்றது. நான் வந்து அந்த கண்டென்ட் போகும்போதெல்லாம் நிறைய மியூட்ல வச்சுட்டேன். சாரி மக்களே, எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். மியூட்ல வச்சுதான் இது எப்படா ஓடும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அண்ட் பர்ஃபார்மன்சஸ் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலான் ஒன்னு ஆடினாரு. அவங்க டீமுக்கு வந்து என்ன டைரக்ஷன் டீம் என்ன தெரியுமா சொல்லிருக்கோம், டான்ஸ் டீமுக்கு நான் சொல்லவா, ஐயா அவருக்கு தோன்றதுதான் அவர் பண்ணுவாரு, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க ஒரு பக்கம் ஆடி நிருங்க, அவர் நடுவுல நின்று ஒண்ணு பண்ணிட்டு இருக்கட்டும், ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு போச்சு. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டருக்கு அவார்டே கொடுக்கணுக்கா, உட்கார வச்சு ஆட வச்சிருக்காரு பாருங்க. கஷ்டம். பட் அவரையும் மதிச்சு அவருக்கு ஹீரோ ஆகணும்னால பண்ணிட்டு போட்டு விடுங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அததான் சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்துல சொல்லி கொடுக்குறேன், அதை இதுன்னு பண்ணாதீங்க, அவர் பாட்டுக்கு ஒன்னு பாட்டை போட்டு விட்டு உன்னை அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்கு, நீங்க பக்கத்துல ஒண்ணு ஆடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பிரஜின்ட் ஒண்ணு போச்சு. அண்ட் தென் எனக்கு ரொம்ப கியூட்டா எனக்கு தோணுது வந்து அமித்தோட பாப்பா பாட்டு பாடினது எனக்கு கியூட்டா இருந்தது. இட் வாஸ் நைஸ், நல்லா இருந்தது. கானா வினோத் பாட்டு நல்லா இருந்துச்சு. அதுதான் எப்பயுமே சீசனோட ஹீரோவை பத்தி கடைசியில தான் பேசணும், புரியுதா? சோ வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த சீசன் மாஸ் ஹீரோ வந்து மிஸ்டர் கானா வினோத். அவரு செம்மையா கலக்கி அவர் ஒரு மாதிரி ஸ்வாகா ஒரு விஷயத்த பண்ணி அந்த லிரிக்ஸ் எல்லாமே பயங்கரமா ஒரு வச்சு செய்தல் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, திவ்யா ஜெயிச்சதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனசு நிறைய ரொம்ப சந்தோஷம். 2 பேரோட கையை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி பிடிக்கும் போது கானா வினோத்க்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சாங்க. அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, நீ நிக்க வேண்டிய இடம் அப்படின்றதுதான் அது ஒரு அந்த க்ளோஸ் அப்கான ஒரு அர்த்தமா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப பண்றாரு, அவருக்கு ஒரு கார் கிடைச்சிருக்கும், சொலையா ஒரு 50 லட்சம் கிடைச்சிருக்கும். நான் என்ன கணக்கு போட்டேன்னா, பணப்பெட்டி 18 lakhs இவர் தூக்கிட்டாருன்னா மீதி இருக்கிற காசு தான் வந்து டைட்டில் வின்னருக்குன்னு நினைச்சேன். ஆனா கிடையாது, பக்கா சொலையா ஒரு 50 lakhs திவ்யாக்கும் காரும் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். சோ மேபி அவருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தீர்ந்து ஒரு கார்ல எல்லாம் போற நிலைமைக்கு அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த ஒரு காரும் இருந்திருக்குமே நினைச்சேன். பட் அதையும் தாண்டி நம்மால் சம்பாரிச்சிருவாரு. ஏங்க கடவுள் கொடுத்துருவாருங்க, டேலண்ட் இருக்கு, நல்ல மனசு இருக்கு, என்டர்டெய்னர் அவரு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், கரெக்ட், இவரு எதுக்குங்க பிக் பாஸ் அவங்க டீம் கொடுத்தெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவரே சம்பாரிச்சிருவாரு, கெயின் பண்ணிடுவாருன்றது. அண்ட் திவ்யாவை பத்தி ஒண்ணு சொல்லணும். இப்ப கானா வினோத் அவங்க ஏரியா அந்த இடம் அப்படின்றதுனால அவரோட ஸ்டோரி முழுசா நம்மளுக்கு தெரியுது. ஒரு பொண்ணா திவ்யா என்னென்ன கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, கொண்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது, பட் எஸ் ஒரு சில விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம். அப்படின்னும் போது நானும் சொல்லுவேன், அவங்களும் நிறைய கோ த்ரூ பண்ணிருக்காங்க. அவங்களோட ஒரு மேரேஜ் வந்து ஒரு 8 years பேக் கால் ஆஃப் ஆயிருக்கு. அது என்ன ரீசன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறமே நிறைய நிறைய பிரச்சனை நிறைய ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அவங்களே சொன்னாங்க, இது வரைக்கும் நான் நிறைய கேரக்டர் பண்ணிருக்கேன், நிறைய ரீச் இருக்கு, பட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் போய் உட்காரும் போது என் பக்கத்துல இருக்கிறவங்க வாங்குவாங்க, நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, எனக்கு அது ஒரு ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ட்ரீட்டா கொடுத்திருக்காரு அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு ட்ரோஃபி. அந்த ட்ரோஃபி கிட்ட உள்ள பேசின மொமெண்ட் வந்து சூப்பரா இருந்தது. எவ்வளவு அழகா இருக்க, ஆமா நீ எவ்வளவு அழகா இருக்க, சூப்பரா இருக்க, நீ எனக்கு கிடைச்ச எவ்வளவு இருக்கும், நீ எனக்கு வந்துருவல, கொஞ்ச நேரம் தான் நான் ஸ்டேஜ்ல உன்னை கையில இப்படி பிடிச்சி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏக்கம் தெரிஞ்சது. அதுல எங்கேயுமே டிராமா நடிப்பு, நான் திவ்யான் மட்டும் சொல்லல, சபரி, விக்ரம் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா, நீ எனக்கு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் அவங்க டிசர்விங் தான், உள்ள இருக்கிற 2 contestants டிசர்விங் தான் சொல்லி 3 பேருமே. சபரியுமே பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றேங்க நானு, இந்த விஜய் டிவி சேனலுக்காக மனுஷன் ரொம்ப உழைச்சிருக்காரு, அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காரு. ஏன் நான் இது இப்ப சொல்றேன்னா, சபரி நடிக்கலைங்க, இதுதாங்க அவர் ஒரிஜினல். நான் பிகினிங் ஆஃப் தி சீசன் சொல்லும் போது நான் PR வேலை பாக்குறேன், நான் சப்போர்ட் பண்றேன்னாங்க. சரி எதுக்குப்பா, வேணாம்ப்பா, நம்ம என்னத்துக்குப்பா சொல்லி இது பண்ணணும்னு சொல்லிதான் இப்ப சொல்றேன். அந்த மனுஷனும் ரொம்ப நல்ல மனிதர். இப்பவும் சொல்றேன், அவர் கூட பழகி பார்த்தவங்களுக்கு தான் சபரி எவ்வளவு ட்ரூ, எவ்வளவு அன்பான ஒரு மனிதன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஈஸியா வார்த்தையில ஃபேக் அப்படி இப்படி நடிக்கிறான், அப்படிலாம் கிடையாது. சபரி இஸ் a வெரி குட் ஹியூமன், வெரி குட் சோல். பழகி பார்த்தா நீங்க விடவே மாட்டீங்க. இன்னொன்னு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அந்த சேனலுக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓகேவா? சோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். விக்ரமையுமே
எஸ் விக்கல்ஸ் விக்ரம் அப்படியும் தாண்டி ஸ்டாண்டப் காமெடியை தாண்டி இந்த வீட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப ஸ்போர்ட்டிவா இந்த நீ எனக்கு தான் வரணும்னு சொல்லாம திவ்யாவையும் சபரியும் அவங்களும் ஈக்குவலா எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு பேசுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அதுதான் மக்களை எப்பயுமே ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வகையா லைஃப்ல கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. கஷ்டப்படாத ஒரு மனிதரே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் அரோரா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரிஜிரா, சில ரிவ்யூ பண்றவங்க, சில பேர் பிடிக்காதவங்க, சில பேரோட பிஆர் அந்த பொண்ணை போட்டு ரொம்ப கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி. இன்னைக்கு காலையில ஒண்ணு பார்த்தேன், முடிஞ்சிருச்சா வெளியில வந்தோடனே சோசியல் மீடியால அவுத்து போட்டு நின்றுவியா, உத்தமி நடிப்பெல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லி ஒரு மீம் ஒண்ணு போடுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு கஷ்டமா இருந்தது. இவ்வளவுலாம் ஒருத்தரை கொச்சப்படுத்தி இவ்வளவு கீழ்த்தனமா பேச முடியுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இல்ல அதான் எனக்கு என்னன்னாக்கா, இப்ப நீங்க அந்த மாதிரி மீம்ஸ் நீங்க போடுறீங்க, ஒருத்தவங்களோட பாஸ்ட வச்சு ஜட்ஜ் பண்றீங்கல்ல. ஆனா அந்த பொண்ணு பேசுற அளவுக்கு மெச்சூரிட்டியா இது வரைக்கும் பிக் பாஸ்ல வெளியில மேடையில யாருமே பேசல. ஏன்னா இந்த 100%. ஆமா, இந்த ஃபீல்ட பத்தி அவ்வளவு தூரம் புரிஞ்சு இப்ப நான் இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு 2 வருஷத்துல இன்னொரு பையன் நல்லா அழகா இதோட நல்லா பேசுறான்னா அவ்வளவுதான், ரெஜிரா ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பொண்ணு இந்த ஃபீல்ட பத்தி தெரிஞ்சு இன்னொன்னு அது படிக்கணும்னு சொல்லி பேசுனதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மெச்சூரிட்டியா அந்த போஸ்ட் போட்டவங்க கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மெச்சூரிட்டியா பேசினேன் அந்த பொண்ணு. இதெல்லாம் நம்ம எதுக்கு இத பத்தி பேசலாமே, ஏன் அந்த பொண்ணோட பாஸ்ட பத்தி பேசலாம்? இல்லங்க, ரொம்ப அசிங்கமா முடிஞ்சிருச்சா, நீ 3 மாசம் போட்ட வேஷம் முடிஞ்சிருச்சா, உத்தமி வேஷம் முடிஞ்சிருச்சா, இப்ப போய் அவுத்து போட்டு நிப்ப என்னென்னவோ. என்னங்க வேண்டாங்க, தயவு செய்து. நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, முன்னாடி காலகட்டங்கள்ல தான் மீடியா சினிமா காலங்கள ரொம்ப இப்பவே இப்படி இருக்குன்னா முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தது. ரொம்ப ஒரு சின்ன ஸ்டோரி தான், நான் பிக் பாஸ் விட்டு வெளியில போறேன்னு நினைக்காதீங்க. எங்க பாட்டி ஒரு ராஜமன்றின்ற ஒரு தெலுங்கு ஊர்ல ஓரளவுக்கு நல்ல செட்டில் ஃபேமிலி. அவங்க அப்பா ஒரு ஜட்ஜு. அப்ப ஜட்ஜுனா ஒரு பெரிய மரியாதை. நான் சொல்றது அவங்க சின்ன வயசுல, அப்ப அவங்க அப்பா ஜட்ஜுனா பாருங்க. பெருசாயி ஒரு காலகட்டத்துல எங்க பாட்டியோட அம்மா அவங்களுக்கு எங்க பாட்டியோட தாத்தா அவர் ஜட்ஜு. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு பொண்ணுக்கு, ஒரு பிரச்சனை ஆயிட்டு ஒரு ப்ராப்ளம் அது இதுல அந்த வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. அப்ப தெரியும்ல உங்களுக்கு, அப்படி டக்குன்னுலாம் கல்யாணம் வேற கல்யாணம்லாம் ஈஸியா பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, ஊர் உலகம் என்ன பேசும். சோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, பசங்களை காப்பாத்துறதுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு ஒரு 1-2 டிராமா நடிச்சாங்க அந்த அம்மா. அதுக்கு உடனே எங்க பாட்டியோட கொள்ளு தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரா, என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, போய் டிராமால எல்லாம் நடிச்சுன்னு இருக்கேன், சொத்துல 1 பைசா கிடையாதுன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டு அனௌன்ஸ்மெண்ட். அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்தாலே டிக்ளேர் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போத்தவில்லை, நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. அவ்வளவு கோடீஸ்வரங்க வீட்டுல இருந்து சென்னைக்கு இல்லாத பட்ட ரோட்ல படுத்து அப்படி இப்படி ஏந்திரிச்சு அந்த அம்மாவோட 4 பசங்க, எங்க கொள்ளுப்பாட்டிக்கு 4 பசங்களை வளர்த்து சூப்பர் பண்ணி இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கோம்னா அந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு போய் சேரும். சோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்கன்ற. கரெக்ட். எங்க அம்மாக்கு எவ்வளவு விமர்சனங்க, இப்படி ட்ரெஸ் போட்டு ஆடுறா, இப்படி ட்ரெஸ் போட்டு. ஹலோ, அது தொழிலா பாருங்க. எங்க அம்மாக்கு எத்தனை பேனர் வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க ஆடின காலத்துல ஒரு ஹீரோவோட பேனர் இப்படி இருக்குன்னா பக்கத்துல எங்க அம்மாவோட பேனர் இருக்கும். பிசினஸ், அந்த படம் பிசினஸ் ஆகணும்னா அனுராதா ஆடணும், ஜோதி லட்சுமி ஆடணும், ஜோதி மீனா ஆடணும், சில்க் சுமிதா ஆடணும், டிஸ்கோ சாந்தி ஆடணும். அப்போ அதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு வேணும். ஆனா அவங்கள சமுதாயத்துல அவங்கள கெட்டது பண்ணி அசிங்கப்படுத்திடுவீங்க, அப்படிதானே? தயவு செய்து பண்ணாதீங்க. இப்ப நிறைய மாறிடுச்சு. பட் இன்னமும் அரோராவை இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசுறத அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பெரிய ஒரு இது. அண்ட் இப்போ வெயிட்டிங், நீங்க எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்றீங்களோ அந்த டாபிக் வந்துடலாம். நேத்து நான் சொல்லியிருந்தேன், கமருதீன் வந்துட்டாரு ஷூட்டிங்க்கு, பாரு வரலன்ட்டு. அது அவரே சொன்னாரு, விஜய் சேதுபதியே சொன்னாரு, கமருதீனை கூப்பிட்டு சில விஷயங்களை பேசி என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நான் உங்களை எத்தனை வாட்டி பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்றது சொல்லி, பாருக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்லாம். ஆனா நான் உண்மையா சொல்லட்டுமா, இன்விடேஷன் 2 பேருக்கும் ஈக்குவலா தாங்க போச்சு. அவரு கரெக்டா ஆஜராயிட்டாரு, மேடம் வரல. அந்த வேலை கீழன்லாம் சொல்றது ஸ்டேஜ்ல போட்டு சும்மா ஒரு டிராமா, ஓகேவா? அவங்க பிளான் பண்ணது என்னன்னா, எதுக்கு நான் முதல்லயே போய் உட்காரணும், நான் அடுத்த நாள் சாயந்தரம் உட்கார்றேன் அப்படின்றது. இன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் அந்த 3 கண்டஸ்டன்ஸ், அரோராக்கு அப்புறம் அந்த 3 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல,
அவங்களுக்கு முன்னாடி பாரு வந்தாங்க. சோ டிலேவா தான் போயிருக்காங்க. இல்லன்னா பாரு கமருதீன் ஒன்னா தான் இன்வைட் பண்ணி ஸ்டேஜ் ஏத்திருப்பாங்க ஆக்சுவலா. சோ எனக்கு என்னன்னா அந்த ஒரு பயம் இருந்திருக்கும். ஐயோ இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்குமே, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா கூட நம்ம வேலை செஞ்ச காசு கூட இல்லாம போயிருக்குமே, அப்படி இப்படி எதுக்கு சேனல் பக்கச்சு என்ன வேணா இருக்கலாம். பட் மேடம் லேட்டா தான் வந்தாங்க. பட் ஓகே, அந்த இடத்துலயுமே வந்து சாண்ட்ரா அப்படின்னு பாரு சொன்னோடனே உடனே சாண்ட்ரா இறங்கி வந்து இந்த கட்டி பிடிச்சதெல்லாம் பார்க்கும்போது தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்பவும் ஆர்டிபிஷியலா தான் இருந்தது. இந்த ஸ்டேஜ்ல ஒரு க்ளோஜர் கொடுத்துடலாம், நாங்களே கட்டி பிடிச்சி இது பண்றோம், ஏன் எங்களை பத்தி நீங்க இனிமே பேச போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோஜர் கொடுத்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு பாரு கமருதீன் எக்ஸிட் ஆகுறாங்க. இந்த அம்மா வந்து கரெக்டா ஒரு ஃபினாலேக்கு 1 வீக் முன்னாடி சாண்ட்ரா எவிக்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசியிருப்பாங்க ஃபோன் பண்ணி வெளியில உலகத்துல என்ன போகுது என்ன ஏதுன்றதை வச்சு. மேபி அட்லீஸ்ட் கமருதீனை விட்டுருங்க, பாரு சாண்ட்ரா பேசியிருப்பாங்க. பேசி ஸ்டேஜ்ல எதுக்கு ஒரு க்ளோசர் கொடுத்துடலாம், எதுக்கு வந்து எல்லாரும் வாயிலையும் விழுந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட பண்ண மாதிரி தான் இருந்தது. இஃப் இட் இஸ் ரியல் குட் இனஃப், இஃப் இட் இஸ் நாட் ரியல் நீங்க உங்களே ஏமாத்திக்கிறீங்க, தட் உங்களோட தலையெழுத்து. ஏன்னா இனிமே உங்களை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ரிவ்யூ பண்ற பொசிஷன்ல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு கிடையாது, நான் பேச மாட்டேன். ஓகேவா? சோ எனக்கு சாண்ட்ரா பண்ணது ஆர்டிபிஷியலா இருந்தது. சோ ஏன்னா இப்ப இவ்வளவு கரிசனம் உனக்கு இப்ப இருக்கல, இறங்கி வந்து பாருவ கட்டி பிடிச்சு ஒண்ணு பண்றல. அவங்க என்ன வேணா தப்பு பண்ணிருக்கட்டும், நான் அவங்கள நியாயமே படுத்தல. எஸ், அவங்க அன்னைக்கு பண்ண தப்பு தான். ஆனா அடுத்த நாள் சாண்ட்ரா அப்படின்னு இப்படி பாரு நிக்கும் போதும் கமருதீன் கால்ல விழும் போதும் நீ பேசியிருக்கலாமே. நான் வந்து சிரிச்சு பேச சொல்ல ரெஜிரா, நான் சிரிச்சு பேச சொல்ல. அட்லீஸ்ட் கோவமா நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கேட்டிருக்கலாமே. நீ வந்து இன்னொருத்தர் பின்னாடி ஒளிஞ்சு அழுது டிராமா போடுற அளவுக்கு என்னன்றதுதான் கேக்குறேன். அப்ப டைட்டில் வின்னர் மைண்ட் செட்ல இருந்தாங்கக்கா. டைட்டில் வின்னர் மைண்ட் செட்ல இருக்கும்போது அதெல்லாம் வரதான். அப்ப கேம் தானே, அப்ப நீ கேம் தானே, நீ நாடகம் தானே போட்டிருக்க, நீயே ஒத்துக்கிறிய உங்க வீட்டுக்கு நான் நல்லா தானே ஆடணும் வச்சு என்னையே எலிமினேட். அப்போ உன் வீட்டுக்கார கோட்டை தூக்கிட்டு சுத்துனது, பாருவும் கமருதீனும் சாரி கேட்டு கால்ல விழும்போது நீ அப்ப எல்லாமே நீ கேம்னு ஒத்துக்க, நீ ஒத்துக்கோன்ற. ஏங்க அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்கங்க. இந்த ஷோ வந்து இந்த லைவ் முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பேரெல்லாம் கிளியர் பண்ணிடலாம், அவங்க மேல இந்த அலிகேஷன்லாம் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுலதான் வந்து குறிக்கோளா பண்றாங்க. தவறு கிடையாது, ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், இந்த சமுதாயத்துல வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்றது. பட் எனக்கு ஃபேக்கா இருந்தது அந்த ஸ்டேஜ்ல நடந்தது. அதையும் தாண்டி நம்ம கமருதீன் சார் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா, இவரு நான் வாரம் என்றானா நான் தான் உங்களை கேள்வி கேட்பேன், நீங்க என்ன கேள்வி கேளுங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது, சார் நான் உங்களை ஒண்ணு கேட்கணும், நீ ஏன் அவரை பத்தி அவர் கேட்பாருன்னு பார்த்தா கமருதீன் பார்வதிக்காக கேட்டுட்டு இருக்காருங்க. லவ் சும்மா கிடையாது, நீங்க ஸ்டேஜ்ல ஒத்துக்கிட்டாங்கல்ல, பார்வதி ஒத்துக்கிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொஞ்சம் மேல அப்படின்னு சொன்ன ஜோடிகள் ரெட் கார்டு வாங்கும் போதும் அததான் சொன்னாங்க. ஆனா இந்த 10-15 நாள் காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி உங்க ரிலேஷன்ஷிப் வெளியில வந்து பேசி அது கொஞ்சம் டெவலப் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கலாம். அவங்க சொல்றாங்களே எனக்கு கோவம் வந்தது, அழுதது, பண்ணது, காதலிச்சது எல்லாமே இந்த வீட்டுலன்றது. எஸ், அது காதலன் பார்வதியே கன்க்ளூட் பண்ண. அப்போ உடனே கமருதீன் ஃபேஸ்ல ஒரு க்ளோஸ் அப் போய் அவர் அப்படியே 32 பல்லையும் காமிச்சு சிரிக்கிறது எல்லாமே பார்த்தோம். ஒன்னே ஒண்ணுதான், சந்தோஷமா இருங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருங்க, நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ரிலேஷன்ஷிப்னு வந்தா சரி விடுங்க, நான் பேசினா நிறைய பேசுவேன் அதை பத்தி. அதுதான் ரிலேஷன்ஷிப்னு வந்தாலே அப்படியே ரெஜினாக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பட் எனக்கு தோணுது என்னன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிளம்பி போற காலகட்டம் வரைக்கும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் மேலன்னு சொன்ன ஒரு பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நான் காதலித்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் உலகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து சும்மா இந்த லஸ்ட் கிஸ்ட் அப்படி எங்களோட ஆக்டிவிட்டியை பத்தி இந்த வீட்டுல இவ்வளவு பேசியிருக்கீங்களே, இப்ப நான் வந்து இது மூலியமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் we are in love அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இந்த ரிலேஷன்ஷிப் மேட்டரை வச்சு நான் சொல்றேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி வெளியில போய் இப்ப கமருதீனா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் 2 பேரும் போஸ்ட் எல்லாம் பாத்துருப்பாங்க, சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பாத்துருப்பாங்க. எல்லாருமே இந்த லவ் கிடையாது, இது வெறும் லஸ்ட்னு சொல்றதா இருக்கட்டும். இத பார்வதியும் மீடியால இருக்கிற ஒரு பொண்ணுங்கிறதுனால அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், கமருதீனா வந்து அங்க வச்சு நான் இந்த மாதிரி லவ்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் வந்து இதை வந்து லவ்வா கண்டினியூ பண்ணலாம், இது ரொம்ப பேட் நேமா இருக்கு, லவ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஓரளவு குட் நேமா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிரேக்அப் பண்றதோ இல்லன்னா நம்ம சேர்றதோ பேச்சப் பண்றதோ அதுக்கடுத்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமோ. இருக்கலாம் ரஜிரா, நீங்க சொல்றது கூட இருக்கலாம். நான் தான் சொன்னேனே, வெளியில வந்து 2 பேரும் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாங்க, ஒரு டிஸ்கஷன் போயிருக்கலாம், 50-50 சான்ஸ் வச்சுக்கலாம். நான் யோசிக்கிறது என்னன்னா, மேபி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கலாம் அவங்க ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு காதல்னு அவங்க உணர்ந்திருக்கலாம்.
இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெளி உலகத்துக்கு நம்ம வேற மாதிரி ரொம்ப பேட் நேம் வாங்கிட்டோம். அது காதல்னு சொல்லாததுனாலதான் இவ்வளவு கெட்ட பேர் வாங்கிட்டோம். நீங்க காதல்னு சொல்லி இந்த அசிங்கத்தை பண்ணியிருந்தா கூட நாங்க காரி துப்பி இருப்போம் அப்படின்றது. ஏன்னா இது பப்ளிக் ஷோ, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பாக்குற ஷோ, இது 18+ கண்டென்ட் கிடையாது, மிட் நைட்ல வர ஷோ கிடையாது. அப்படின்றதுனால லவ்னு சொல்லி நீங்க இவ்வளவு அசிங்கம் பண்ணியிருந்தாலுமே நாங்க திட்டிருப்போம். ஓகேவா? அது பக்கத்துல வைக்கலாம். ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேல அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு பாரு கம்பத்து நினைச்சாங்கன்னா நோ, சாரி, அது கிடையாது. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, மேபி அது ரியலா நெக்ஸ்ட் லெவலுக்கும் போயிருக்கலாம். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி கெட்ட பேரெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம காதல்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் அந்த டேமேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கூட போடுற ஒரு டிராமாவா இருக்கலாம். ஏன்னா நான் உங்க ஒப்பீனியனும் மதிக்கணும். அப்படி அதுன்றதுனால 50-50 அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம்ன்றது என்னோட தாட். ஆமா, இது மேபி ஒரு டேமேஜ் கண்ட்ரோலான ஒரு மூவா இருக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. சாண்ட்ரா பண்ணதும் டேமேஜ் கண்ட்ரோல் தான், இப்ப பாரு கமருதீன் பண்றதும் டேமேஜ் கண்ட்ரோல் தான். பட் எஸ் மக்களே, இதுதான். அண்ட் வந்து வேற என்ன விஷயம், அண்ட் விஜய் சேதுபதி சொன்னது ஒரு சூப்பரா ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இந்த ஃபினாலேக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய வெளி இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா அவர் பேசுறதே ரொம்ப ஜென்யூனா இருக்கும். யாரை பத்தி யோசி, இந்த ஃபில்டர் எல்லாம் இருக்காது. அவரு கேள்விக்கு என்ன தோணுதோ அப்படி பேசுவார். பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவரும் ஒரு ஹோஸ்ட், ஒரு அந்த சேனல்ல ஒரு பெரிய ஷோ, அவர் சொன்னார் பாத்தீங்க, திஸ் இஸ் மை ஷோ அப்படின்னாரு பாத்தீங்களா. சோ எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அவரு கொஞ்சம் இந்த ஷோக்காக நிறைய விஷயம் பேசுறாரோ அப்படின்னு எனக்கு ஜென்யூனா தோணுச்சு. இந்த ஷோ விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டாங்களே. இனி வந்து அவரே சொல்லிட்டாப்ல, நம்ம இவரு பிக் பாஸ் அவரே சொல்லிட்டாப்ல, ப்ரொடியூசர் கிட்டே சொல்லிட்டாப்ல, இனிமேல் விஜய் சேதுபதி இல்லாம இந்த ஷோ கிடையாது அப்படின்னு. கமல் சார் பண்ண மாட்டேன்ட்டார்ல. என்னக்கா இருந்தாலும் பண்ண மாட்டாருங்க. ஏன் அப்படின்னா பிரதீப்போட இஷ்யூ, அதுவும் மறுபடியும் ரெட் கார்டு, அது ஊர் உலகத்துக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து வைரலா போச்சு, அது எவ்வளவு பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு. சோ அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் கமல் சார் வந்து எனக்கு போதுண்டா சாமின்னு விட்டது. பட் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நான் விஜய் சேதுபதி கொச்சப்படுத்தி பேசல, ஆனா சொல்றேன், கமல் சார் பண்ண மாட்டாரு. ஆப்வியஸா கமல் சார் பண்ண மாட்டாரு. ஒரு அன்லிமிட்டெட் ஷோ வந்து சிம்பு பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா, எப்படி இருந்தது? கேள்விப்பட்டேன், நான் பாக்கல. நான் கொஞ்சம் பார்த்தேன், நானும் ஃபுல்லா பாக்கல. நீங்க கொஞ்சம் பார்த்தேன். ஏன் பாக்கல தெரியுமா? ஏற்கனவே வந்து நார்மல் பிக் பாஸ்லயே இதுங்க பண்ற அட்டூழியத்தை பார்த்து பைத்தியம் பிடிச்சிச்சு. இப்ப எல்லா பைத்தியத்தையும் சேர்ந்து ஒரே வீட்டுல விட்டா இன்னும் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் தான் வந்து நான் அவாய்ட் பண்ணேன். பட் நான் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் ஒன்லி ஃபார் STRக்காக பார்த்தேன். சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவருமே இவரோட ஜானர்ல போன வருஷம் கொஞ்சம் தத்தக்கா பொத்தக்கான்னு இருந்தாலுமே இந்த வருஷம் மச் இம்ப்ரூவ்ட், சூப்பரா பண்றாரு. விமர்சனங்கள் வரட்டும், இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுல ஒரு தெளிவா ஒரு விஷயங்கள்லாம் பேசினது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அவரோட நோட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை விக்ரம் ஜெயிச்சிருந்தா மொத்த பழியும் தூக்கி விஜய் சேதுபதி மேல போட்டுட்டு இருப்பாங்க. ஏங்க நாங்க தான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, இவர் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்களா, விஜய் சேதுபதி ஆள் தான் விக்ரம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும். சாண்ட்ரா விக்ரம் ஜெயிச்சிருந்தா அதான் நடந்திருக்கும் ஆக்சுவலா. கரெக்டா? ஆமா வந்து டாப்ல ஓகே அப்படின்னு. ஆமா, பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால அவங்க அம்மா கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு கீழே விட்டு அது நார்மல் ஆயிடும். சோ அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹி இஸ் ரெடி. அண்ட் ஒண்ணு கேட்டாங்க பாத்தீங்களா, என்ன கேள்வி கேளுங்கன்னும் போது நீங்க FJ கேட்டாரு, நீங்க பாப்பீங்களா, நீங்க எபிசோட்ஸ் பாப்பீங்களாண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? மொட்டையா இவங்க சொல்றது ஸ்கிரிப்ட், இவங்க சொல்றது அப்படியே மொட்டையா கேட்டுட்டு வந்து கேள்வி கேட்பீங்களா அப்படின்றதுதான் வந்து FJ மீன் பண்ணது. அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னன்னா, அப்படி கிடையாது, நான் எபிசோட்ஸ் பாப்பேன். ஏன்னா உங்க கூட நான் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும்னா வெறும் அவங்க சொல்றத கேள்வி கேட்டுட்டு நான் அப்படி போயிட முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்பான், நீங்க அதுக்கு ஒண்ணு சொல்லுவீங்க, அது எனக்கு முழுசா அந்த விஷயம் தெரிஞ்சாதான் உங்க கூட நான் இன்ட்ராக்ஷனே வச்சுக்க முடியும் அப்படின்றதுதான் வந்து அவர் சொன்னது. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களே. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஐம் நாட் சப்போர்ட்டிங் விஜய் சேதுபதி. லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்றதுக்கு he was far better, நல்லாவே பண்ணியிருந்தாரு. சில டைம்ஸ்ல என்னங்க இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு எபிசோட வச்சு விமர்சனங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அவருமே எல்லா விமர்சனையும் நான் பாக்குறேன் அப்படின்றது வந்து எஸ் பதிவு பண்ணார். இப்போன்னு கிடையாது, அவர் கொஞ்ச நாளாவே பண்ணிட்டு இருக்காரு, நான் எல்லாத்தையும் பாக்குறேன் அப்படின்றது. அண்ட் பிரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா, என்ன மாமா சொல்லு மச்சி அப்படின்னு பேசுறது டூ கியூட் ஆக்சுவலி, ரொம்ப கியூட்டா நல்லா இருந்தது. ஆமாங்க. அண்ட் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், என்னன்னா திவ்யாவோட கை, இவங்கதான் BB9 ஓட வின்னர் அப்படின்னு கை தூக்கும் போது அமித்தும் பார்வதியும் ஏந்திரிக்கவே இல்லை, மத்த எல்லாருமே ஏந்திரிச்சாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கேள்விப்பட்டேன். மேபி அவங்களோட கருத்து பிரகாரம் அமித்துக்கு மேபி சபரி ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்கலாம்.
பார்வதிக்கு எனக்கு பார்வதிக்கு ஏற்கனவே திவ்யாவோட நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. சோ மேபி அதனால அவங்க உட்கார்ந்துருக்கலாம். பட் ஜெயிக்கும் போது எல்லாரும் நிக்கும் போது நின்றுக்கலாமேன்னு ஒரு யோசனை தான் எனக்கு தவிர்த்து ஓகே தான். அண்ட் உங்களுக்கே தெரியும் அரோரா ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அரோரா இதுல வேற ஒரு ஆசைப்பட்டாங்க. நான் டாப் 3 இருப்பேன்னு நினைச்சேன் சார். ஆனா டாப் 4 நான் அதான் சலிச்சேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தங்கம் நீ டாப் 4 வந்ததே பெரிய விஷயம்டா. நீ சந்தோஷமா எடுத்துக்கோடா. நீ இந்த டாப் 4ல நிக்கிறதுக்கு உனக்கு என்ன வச்சு செய்யறாங்கடா மனசாட்சியே இல்லாம. சோ எனக்கு என்னன்னா அந்த பொண்ணுமே வந்து நான் வந்து இது போதும் அது போதும்னு நினைச்சேன். பட் அடுத்த 40 இயர்ஸ் நான் வாழ்றதுக்கு எனக்கு படிப்பு வேணும்னு சொல்றதுலாம் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வாழ்றதுக்கு வந்துங்க நமக்கு என்ன வேணும்ன்றது நம்ம அந்த தேவைகள் நம்மளுக்கு தானே தெரியும். அதுக்கான எஃபர்ட் நம்ம தானே போடணும். இப்போ வந்து மதர் ஃபாதரோடையும் இல்ல தனியா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கதான் பார்த்து டிசிஷன் இனிமே எடுக்கணும். பிக் பாஸ் பாஸ்ட விட்டுடுங்க. இனிமே அரோரா எடுக்க போற ஒரு ஸ்டெப்பும் தான் வந்து அவங்க லைஃப்க்கு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இனிமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களோட சோசியல் மீடியால பண்றதோ அந்த மாதிரி இதுவோ இனிமே பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ வேற மாதிரி ஒரு அரோராவை நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க, அப்ரிஷியேட் பண்ணதான் போறீங்க அப்படின்றதுல உறுதியா நான் சொல்றேன். சோ அதுதான். கண்டிப்பாக்கா. அதனால இன்னைக்கு ஷோ வந்து பயங்கர ஆனா மன நிறைவாதான்க்கா முடிஞ்சு. என்ன அந்த கார் மட்டும் கார் 20 லட்சமாக்கா தெரியுமா உங்களுக்கு? அந்த காரோட அதுதான் சொன்னாங்க பிரதர் சொன்னாரு. நான் என்ன யோசிச்சேன் பொதுவா இப்போ பிபி டீமுக்கு நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா ப்ரோ ரன்னர் அப்பும் எவனோ கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பான். அந்த ரன்னர் அப்காச்சும் ஏதாவது கொடுக்கலடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ரன்னர் அப்புக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டா அப்ப பணப்பெட்டிக்கு மரியாதை இல்லாம போயிரும்லக்கா. ஏங்க அதுக்கேத்த மாதிரி ஷோ பண்ணுங்க. பணப்பெட்டிக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ரன்னர் அப்க்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, வின்னருக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு அங்கீகாரம் பண்ண மாதிரி இருக்கும்ல. சபரிக்குன்னு நான் சொல்லல. அந்த இடத்துல யார் இருந்தாலுமே அவங்களுமே ஒரு எஃபர்ட் போட்டு தானே இங்க வந்திருக்காங்க அப்படின்றதுதான். பட் சீசன் 1ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நான் தான் சொன்னேன் ரன்னர் அப்க்கு ஒரு வெங்களுக்கு இன்னும் கூட கிடையாது வார காசு மட்டும் தான். பட் கண்டிப்பா சபரிக்கு சேனல் விட மாட்டாங்க. சபரி எவ்வளோ ஜென்யூனான ஒரு பர்சன், எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சபரி சேனல்னு கிடையாது, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பயங்கர ஒரு சக்சஸ் பார்க்க போறாரு. அண்ட் இப்பவும் சொல்றேன் நான் சபரி, திவ்யா, விக்ரம், அரோராக்கு 4 பேருக்குமே ஈக்குவலா சந்தோஷப்பட்ட ஒரு ஆள் இந்த ஒரு வாரம். எனக்கு திவ்யா ஜெயிச்சதுல 100% சந்தோஷம். அந்த இடத்துல இன்னைக்கு சபரி கையை தூக்கி இருந்தாலுமே 100% எனக்கு சந்தோஷம் தான். எவ்ரிபடி ஏதோ ஒரு வகையா டிசர்விங். நம்ம வந்து பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். பட் ஜஸ்ட் நான் சொல்றேன். சோ மக்களே இனிமே ஹேட்டட் வேணா, ஷோ யுவர் லவ். அந்த லவ்வுக்காக தான் மேபி சாண்ட்ரா பிரஜன் கூட அந்த பேரெல்லாம் தட்டி கழிச்சிடணும்னு போராடினாங்களோ என்னமோ. நம்மளுக்கு அது பார்க்க ஃபேக்கா இருந்தாலுமே அவங்களும் மனிதர்கள் தான். ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, பார்வதிக்கு ஒரு லைஃப் இருக்கு, கமர்தனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, எல்லாருக்குமே லைஃப் இருக்கு. வினோத் எவ்ரிபடி, ஈச் அண்ட் எவ்ரிபடி ஏதோ ஒரு கனவை தேடி தான் இந்த ஷோக்கு வந்திருப்பாங்க. சோ ரெஸ்பெக்ட். அண்ட் பாத்தீங்களா எப்பயுமே விஜய் சேதுபதி உள்ள போயிட்டு 2 பேரை கூட்டிட்டு வருவாரு. ஆனா இந்த வாட்டி 3 பேரையும் ஸ்டேஜ்ல ஏத்திட்டாங்களே, என்னடா பண்ணி இவங்கதான் கடைசி நேரம் வரை கண்டென்ட் கொடுத்திருக்காங்கல்லக்கா. அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்லக்கா திருப்பி, அதனால ஏத்தி கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, இல்ல தனியா கூட்டிட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது ஒண்ணு. 2வது சில இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பேசினார்ல கண்டஸ்டன்ஸ் கிட்ட, அதெல்லாம் எப்படி இருந்தது? வீக்கெண்ட்ல கண்டென்ட் இல்லாதப்போ மொக்க போடுவாங்கல்ல, நீ இவங்களை பத்தி என்ன நினைக்கிற, அவங்கள பத்தி என்ன நினைக்கிற, இவங்க கேம் என்ன நினைக்கிற, அவங்க அந்த மாதிரியே கொஞ்ச நேரம் ஓடிடுச்சு. தேவையில்ல. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருந்திருந்தா கூட ஷோ இன்னும் நல்லா பெட்டரா இருந்திருக்கும். 6ல இருந்து கிட்டத்தட்ட 10:50 வரைக்கும் ஓடி இருக்கு. நிறைய தருணங்கள்ல போர் அடிச்சதுன்றதுதான் என்னோட ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா இது வந்து சொல்ல போனோம்னா 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஷோக்கா. தேவையில்லாம அந்த பட்டிமன்றம்லாம் வச்சு பட்டிமன்ற கான்செப்டே தேவையில்லைங்களே. கரெக்ட். நான் கேபிஒய் மக்களே, கேபிஒய் தி மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் பிபி ஃபைனாலே. அது ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமா செம்மையா இருக்கும். கேபிஒய் பாலாவா இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ், யாரெல்லாம் வந்து இத்தனை வருஷம் அது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். குரேஷி, புகழ், யாரு எல்லாருமே, சாரி நிறைய பேர் பேரு தெரியாம இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க எல்லாருமே இருந்திருந்தா செம்ம என்டர்டைனிங். அதெல்லாம் ஒரு 1/2 an hour ஓடினா கூட பார்க்கலாம். சோ அதுதான். அண்ட் அக்செப்ட் இன்னாருக்கு இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம்ன்ற மாதிரி 18 லட்சம் ரூபாய் தான் வினோத்துக்கு அப்படின்னு இருக்கு. திவ்யாக்கு தான் டைட்டில் பிளஸ் 50 லட்சம் ரூபாய் பணம் அண்ட் 20 lakhs இவர் சொல்றாரு. கார்னு சொல்லிக்கலாம். பேஸ் மாடல் வந்து 11 lakhs கா, டாப் எண்ட் வந்து 20 lakhs. இல்லங்க நம்ம அடிச்சு சொல்றோம்ல, 20 சொல்றோமே, அதுக்காக சொல்றேன் நானு. இல்ல பேஸ் அதான் மக்களே பேஸ் மாடல் கொடுத்திருந்தாங்கன்னா 11 lakhs,
டாப் எண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா 20 lakhs, இதுக்கு நடுவுல மிட் எண்ட் ஏதாச்சும் கொடுத்திருந்தாங்க, மிட் வேரியன்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு இதுக்கு 15 16 வச்சுக்கலாமா? 16 இருக்கும். ஓகேங்களா? என்ன அந்த ஆட்டோமேட்டிக் கியர் இதெல்லாம் சேஞ்சா இருக்கும், பேஸுக்கும் டாப்புக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வேற பெரிய சம்பந்தம் அது இது சம்திங் blah 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 இதெல்லாம் வரும். சோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 50 lakhs and 20 sorry a car and the most precious trophy. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தாங்க எப்படி இருக்கு திவ்யா அப்படின்னு, சார் இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுன்னாங்க. அவங்க கடைசி மொமெண்ட்ல எல்லாம் வந்து ஒரு மாதிரி கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு ஆன்சைட்டி பயங்கரமா தெரிஞ்சது திவ்யாக்கு. எஸ், அது வந்து சும்மா வராது. கண்டிப்பா லைஃப்ல அவங்களும் நிறைய கோ த்ரூ பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா சபரியும் சரி அவங்களும் சரி. ஏன்னா விக்ரம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. ஆமா, அரோராக்கு நினைச்சதை விட நிறைய பெரிய அங்கீகாரமே கிடைச்சிருச்சு. பட் இந்த நபர் 2 பேருமே லைஃப்ல ரொம்ப போராடி இருக்கலாம். இந்த வீட்டுல இவரு 105 நாள்னா அவங்க வந்து அதுல இருந்து ஒரு 30 days கம்மி பண்ணிக்கிட்டா கூட அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சோ இன்னொன்னு, நிறைய பேர் என்கிட்டயே சில பேர் கமெண்ட் பண்றாங்க. கமெண்ட்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்ப அவங்க கேக்குறாங்க என்னங்க இது நேத்து லைவ்ல வந்து நீங்க வந்து திவ்யா தான் வின்னுன்றீங்க, அவங்க என்ன வைல்ட் கார்டுல தானே வந்தாங்க, அப்புறம் சபரி வந்து டே 1ல இருந்து இருக்காரு. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன், ப்ரோ எனக்கு யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷோவோட ஃபார்மேட்டே இத்தனை பேருன்னு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 daysல வைல்ட் கார்டுன்னு ஒரு 5-6 பேர் போவாங்க. இதுதான் ஷோவோட ஃபார்மேட்டே. நீங்க டே 1ல இருந்து இருக்கிறவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னா வைல்ட் கார்டுக்கு ஆப்ஷனே தூக்கிடணும். ஆமா, வைல்ட் கார்டு ஆப்ஷனே தூக்கணும். ஆனா வைல்ட் கார்டுல வந்தும் ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறாங்கல்ல, அதுக்கும் நம்ம அங்கீகாரம். அதாவது என்னன்னா 30 நாள்ல சம்பாதிக்காத ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவா இவங்க வந்து ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறதுனால தானே எடுக்கிறாங்க அந்த கப்ன்றது, டைட்டில் ஜெயிக்கிறாங்க. அதுதாங்க அர்ச்சனா. ஏங்க திவ்யா வந்து சூப்பர். ஆனா நான் கேட்பேன், திவ்யா ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை விட அர்ச்சனா நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஆமா, உள்ள வந்து மாயா பூர்ணிமா எல்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு அது சீசன் அது ஆயிடுச்சு. அது எத்தனை நாள் ஆனாலும் இன்னும் மறக்காம அதுதான் சொல்றேன். சோ ஒரு ஏன் சப்போர்ட் பண்ணீங்க, ஏன் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நான் இப்பவும் சொல்றேன், என்னதான் பிஆர் வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு படி மேல ஜனங்க சப்போர்ட் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. நான் அர்ச்சனாக்கு அந்த டயத்துல சப்போர்ட் பண்ணேன். காரணம் இல்லங்க, மாயா பூர்ணிமா பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன் நான். அதுதான் இல்லக்கா, எனக்கு அர்ச்சனா ஒரு இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது எதுக்காகனா மாயா பூர்ணிமா பிடிக்காதனால அர்ச்சனா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லன்னா அர்ச்சனா பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதாவது மக்களே, அது என்னன்னா ஹியூமன்ஸா மாயா பூர்ணிமாவை பிடிக்கலன்னு அவர் சொல்லல, அவங்க செய்த செயல்கள் அவருக்கு பிடிக்கல. அர்ச்சனா அதை எதிர்கொண்டு வேற மாதிரி ஒரு போட்டி கொடுத்ததுனால இந்த பொண்ணு ஜெயிக்கணும்னு ரெஜிராவும் நினைச்சிருக்காரு. நிறைய பேர் நினைச்சதுனாலதான் அந்த சீசன் அவங்க ஜெயிச்சாங்க. பயங்கர புள்ளி பண்ணானு அந்த டயத்துல ஒரு பொண்ணு. தெரியும், நானும் பார்த்தேன். நான் அந்த சீசன் ரிவ்யூ பண்ணல, பட் நான் பார்த்தேன். நான் ஃபுல்லாவே பார்த்தேன். ரொம்ப சில வாட்டி எல்லாம் எரிச்சலா இருக்கும். ரொம்ப தக் மூமெண்டா இருந்தது அர்ச்சனா பண்ண சில விஷயங்கள். சோ ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் பார்த்தது சீசன் 7 தான், ரிவ்யூக்காக பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்த்தது கிடையாது நானு. கண்டிப்பா அந்த சம்மர் சீசன் ஆக்சுவலா பயங்கர டஃப்பான ஒரு சீசன் அது. பார்த்தோன்னா எனக்கு என்னடா இந்த பிள்ளைய போட்டு இவ்வளவு குடும்பம் போட்டுறா. நான் அப்படியே எங்க ஊர் பாட்டிக்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன், என்னடா இப்படி பண்றானுங்க அப்படின்னு. எங்க அக்கா நீ என்னடா இப்படி உட்கார்ந்து ஒரு பார்வை தானே நம்ம இந்த வீட்டுல பார்த்தோம். ஆமா, அந்த வீட்டுல ஒரு 3-4 பார்வை பார்த்தோம். கரெக்டா? ஆமா, எல்லாம் பாத்திரம் அடங்கலைங்க எனக்கு. அப்படி ஏன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பிக் பாஸ் இப்படிதான் இருக்குமேங்கிறதே அப்பதான் எனக்கு தெரியும். இன்னொரு இப்படி பண்றாங்க, இந்த தட்டிக்க ஆளே இல்லையா அப்படிங்கும் போது அந்த அம்மா, அவங்க யாரு, அவங்க பேரு விசித்ரா அம்மாவும் அர்ச்சனா டீம் அப் பண்ணி, விசித்ராவும் இன்னொருத்தர் இருந்தாரு அர்ச்சனா தினேஷ் அண்ட் விசித்ரா தான் வந்து சப்போர்ட் சிஸ்டமா அர்ச்சனாக்கு மாறினது. இப்போ அந்த டைம்ல நீங்க அந்த வைல்ட் கார்டு படுற அந்த விஷயங்கள், அவங்க எதிர்கொள்ற விஷயத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் ஓட் போட்டீங்க, ஜெயிக்க வச்சீங்க. பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஜெயிக்கிறாங்க. இப்பவும் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஜெயிக்கிறாங்க. அததான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், எங்க அர்ச்சனாதும் அதான் நடந்தது, இதுவும் அதான் நடந்தது. என்ன நான் சொல்லட்டுமா, இந்த வீட்டுல எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. போன சீசன்ல இருந்தது, அதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்தது, இப்பவும் அதான். மக்களே, என்ன பிஆர் வால என்ன பார்த்தாலுமே நம்ம மக்கள் நம்ம டிசைட் பண்ணணும். நமக்கு புடிச்சு அந்த பட்டன்ல போய் அந்த ஓட்டை தட்டணும் அவங்க மூஞ்சில. இல்லன்னா கண்டிப்பா வெறும் பிஆரால மட்டும் ஜெயிக்கவே முடியாது. திவ்யா அப்படி ஜெயிக்கல. இதை நான் 100% ஃப்ரெண்டுக்குன்னு கிடையாது, பொதுமக்களுக்கு கூட சொல்றேன். நீங்க என்ன வேணா தெரிஞ்சவங்கன்னு சப்போர்ட் பண்றீங்களா அப்படி இப்படின்னு நினைச்சுக்கோங்க. திவ்யா பிஆர்னால ஜெயிக்கல. பிஆர் இஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட்டிங் சிஸ்டம், அவ்வளவுதான். ஆமா,
நம்ம அது பண்றத வெளி உலகத்துக்கு காட்டுற ஒரு புஷ் பண்ற சப்போர்ட் சிஸ்டம் தவிர்த்து ம், நம்ம மக்களாகிய நம்ம தான் வந்து தீர்மானம் பண்றோம். நம்மளுக்கு யார ம். பிடிச்சிருக்கு, யார பிடிக்கல, எது கரெக்ட், எது நியாயம், நமக்கு யார் வேணும், நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட் பண்றதுல இருக்கு. சோ நான் நம்புறேன், நீங்க ஏதோ ஒரு வகையா உங்களுக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த போல்ட்னஸ் பிடிச்சிருக்கு, அந்த நியாயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் ஆ, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சபரிக்கு அன்அபிஷியல் ஓட்ல 29 ம், to 30% தான் அடிச்சது. பட் திவ்யாக்கு 50 to ம். 53 எல்லாம் அடிச்சது. ஆமா. இது வந்து மக்கள் சப்போர்ட் இல்லாம இருக்காது. ஆமா. இன்னொன்னு வந்து பிஆர்ங்கிறது பிராக்டிகல் மார்க் மாதிரி. புரியுதுங்களா? அது அதுதான் அடிஷனல் மார்க். ஆனா நம்ம டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி ஒரு 15, 20 மார்க்காவது எடுத்தா கண்டிப்பா. தான் பிராக்டிகல் மார்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல பிராக்டிகல் மார்க் மட்டும் வச்சு டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாதுங்கய்யா. அதான் ரெஜிரா, நான் ஒன்னு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். ஆ, இந்த என்னாச்சு, என்ன சீசன் அது, அல்டிமேட் பாலா ஜெயிச்ச சீசன்ல ஆ. வைல்ட் கார்டுல காமெடியன், அந்த கேபிஒய் காமெடியன் சதீஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. தெரியும். ஆமா. அவரை வைல்ட் கார்டு அமிச்சாங்க. அவர் ம். பயங்கரமா வெளியில வந்து அவர் காமெடி எல்லாம் அவ்வளவு ஹிட். அவர் படமும் பண்ணி செம்மையா போச்சு. ஆனா ஆமா. வைல்ட் கார்டுல போய் நீங்க நம்ப மாட்டீங்க, பீம் பேக்க கொண்டு போய் எங்க உட்கார்றாரோ, கார்டன் ஏரியால பீம் பேக், சோஃபா எங்க உட்கார்ந்தாலும் யார்ட்டையும் பேச மாட்டாரு. அப்படியே வானத்தை பத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சிம்பு கேட்கவே கேட்டாரு, டே நீ இப்படியே இரு, இப்படி இருக்குது எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்த, போயிடலாம்லடான்னு சொல்லி அந்த அளவுக்கு இருக்கிறதுல டிசாஸ்டரான ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அது. ஆ. பயங்கர டிசாஸ்டர், ஒண்ணுமே பண்ணல. ஆனா ம். ஆனா சதீஷ்க்கு எவ்வளவு ஃபேம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு பிஆர் இருக்கு, ஆம். எல்லாமே தெரியும். ஏன் ஏன் ஹிட் ஆகல? நம்ம போய் சும்மா டம்மியா வாயை மூடி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா பிஆர் கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆ. ஐயா நீ ஏதாவது அதுதான், நீ ஏதாவது பண்ணாதான் ஆ. அத தூக்கி இவங்க அந்த அப்படி. போட்டோவோ வீடியோவோ கட் பண்ணி போட முடியும். ஆமா. சோ கண்டஸ்டன்டோட உழைப்பு அங்க 100% இருந்தாதாங்க பிஆர் அட்லீஸ்ட் ஒரு 20% அது புஷ் பண்ண முடியும். ஆ. எ சோ தயவு ஏதாச்சும் செய்து புரிஞ்சுக்கோங்க. ஆமா. ஐயா நீங்க வீட்டுக்குள்ள பண்ணணும். 1 ஹவர் ஷோல வரணும். அந்த கிளிப்ப எடுத்து இவனுக்கு கட் பண்ணி மாஸா பிஜிஎம்லாம் ராவண மவன்டா அப்படின்னு போடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கணும்டா. எதுவுமே இல்ல எப்புட்றா? எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்குறவன பிஜிஎம் போட்டா அடிக்க மாட்டாங்களாங்க ஜனங்க? நான் சும்மா கேக்குறேன் உங்களை. அதான். ஏன் வினோத்தை நீங்க இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். ஏன் வினோத் இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க? காமெடி பண்றாரு, பாட்டு பாடுறாரு, கானா பாக்ஸ் பண்றாரு, ஃப்ரெண்டு கமருதனுக்காக நிக்கிறாரு, கார் இன்சிடென்ட்ல சபரி கூட சேர்ந்து அவரும் இறங்குனாரு. எவ்வளவு குவாலிட்டிஸ் இருந்ததுனால தானே வந்து அவருக்காக அவ்வளவு சப்போர்ட் நின்னீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, திவ்யாவுமே பிஆரால தான் ஜெயிச்சாங்கன்னு கண்டிப்பா விமர்சனம் இதுக்கப்புறம் வரும். தயவுசெய்து மக்களே அது காதுல கேட்டுக்காதீங்க. இந்த இடத்துல திவ்யான்னு கிடையாது, எந்த கண்டஸ்டன்ட் இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். சபரி ஜெயிச்சிருந்தாலுமே சபரிக்காகவும் நான் இதான் பேசுவேன். ஆமா. ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன். இந்த சீசன்ல உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் தான் எங்க பாய்ஸ் டீம் மீடியால ஒரு டீம் வந்து பிஆர் வந்து பாக்குறானுங்க. கொடுத்துட்டு எனக்கு தெரியும், ஆனா நான் அந்த பேர் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் அவர் யார சொல்றாருன்னு. மக்களே எங்களுக்கு தெரியும், ஒண்ணுமே கிடையாது. நானே கேட்டேன் அந்த கண்டஸ்டன்ட் எலிமெண்ட் ஆகும்போது ரெஜிரா கேட்டேன், ஏங்க உங்க டீம் வந்து பிஆர் பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்கன்னு என்னங்க எலிமினேட் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் என்ன தெரியுமா என்ன திருப்பி கேட்டாரு ரெஜிரா, அக்கா பிஆர் ஏதாவது பண்ணோம்னா அந்த பையன் வந்து வீட்டுல ஏதாவது பண்ணணும்லக்கா, ஒண்ணுமே பண்ணலன்னா எப்படிக்கா பிஆர் கூட என்னக்கா பண்ணுவான்றது. அப்பதான் எனக்குமே கரெக்ட் ரெஜிரா, ஒண்ணுமே பண்ணாம எப்படிங்க பிஆரால கூட வேலை செய்ய முடியும்? ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தா தானங்க அது கட் பண்ணி போட முடியும்ன்றது ரெஜிரா சொன்ன பிறகுதான் எனக்கு புரிதலே வந்தது. இப்ப என்னன்னா அந்த பசங்க நான் ரிவ்யூ பண்றதுனால எனக்கு கால் பண்ணுவானுங்க, மாப்பிள்ள இன்னைக்கு அந்த கண்டஸ்டன்ட் ஏதாச்சும் பண்ணிருக்காங்க. எதுவுமே பண்ணலடா. அப்புறம் நாங்க எப்படி ஏன்னா பல்க் அமௌண்ட் பேசியிருந்தாப்ல, அந்த பல்க் அமௌண்ட் வெளியில வந்து கொடுக்கவும் இல்லை. ஏன்னா அவர் கொஞ்ச நாள்ல எலிமினேட் ஆயிட்டாப்ல, எதுவுமே பண்ணல அப்படின்னு. இவனுங்களும் அதுக்கு கட் பண்ணி போடுறதுக்கு வீடியோ இல்லாம சும்மா போட்டோ மட்டும் வச்சு மாஸ் பீச்சை மட்டும் போட்டுட்டே இருந்தானுங்க கொஞ்ச நாளுக்கு. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உள்ள விளையாட்டு இப்போ எனக்கு இப்பவும் தெரியும் பார்வோட பிஆர் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த நபர் எனக்கு பழக்கமானவர் தான். ஆனா இந்நாள் வரைக்கும் அவர் பேர் எடுத்திருக்கேன் சொல்லுங்க. ஏனால் பிஆர் வச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பிஆரால தான் ஜெயிச்சாங்க, பிஆரால தான் இவ்வளவு தூரம் வந்தாங்க. பிளீஸ் அதை அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் ரியாலிட்டி. பிஆர்ன்ற வேலை நம்ம பண்ற செயல்களை ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் அவங்க வேலை. சோ நம்ம எதாவது பண்ணாதான் இவங்களுமே கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேர்க்க முடியும். நீங்க எதுவுமே பண்ணலன்னா சேர்க்கவும் முடியாது. அண்ட் மக்களே நான் இப்பவும் சொல்றேன், உங்க சப்போர்ட் இல்லாம யாருமே நகர முடியாது ஃப்ரண்ட்ல. கண்டிப்பா சேனலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா சேனல் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மள ஏமாத்த முடியாது. இன்னைக்கு நினைச்சு நீங்க எல்லாரும் ஒரு வாரமா 10 நாளா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அரோராக்கு தான் மிஸ்ட் கால் போகுது, திவ்யாக்கு போல, சபரிக்கு போல, விக்ரம் போல, அரோராக்கு தான் ஜெயிக்க வைக்க போறாங்க நீங்களே.
எங்க அரோரா இன்னைக்கு ஜெயிச்சாங்களா? கொஞ்சம் மனசு தொட்டு சொல்லுங்க. சேனல் அப்படி பண்ண முடியாதுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மக்களுக்கு யார பிடிக்குமோ அவங்களுக்கு தாங்க ஜெயிக்க வைப்பாங்க. இதுதாங்க நான் முட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. மிஸ்டு கால் எல்லாருக்குமே போச்சு. நான் என் ரிவ்யூலயே சொன்னேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அது ஃபேக் நியூஸ். ஏன் இப்படி பரப்புறாங்க அப்படின்ட்டு. சேனல் ஜெயிக்க வைக்கணும்னா அன்அஃபிஷியல் ஓட்ல எனக்கு கணக்கு கிடையாது. என் ஓட்ல அந்த பொண்ணு தான் வின்னர். அரோரா இருந்தா கப்ப குடு 50 லட்சம் காரன் கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். யூ கான்ட் குவெஸ்டின் தெம். அவங்க அது பண்ணலையே. உங்களுக்கு யாரு பிடிக்குதோ தானே ஜெயிக்க வைக்கிறாங்க. சோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பிஆர் இஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட். மத்தபடி மொத்த எஃபர்ட்டுமே ஒரு கண்டஸ்டன்டோட எஃபர்ட். அதுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு தான். இப்ப இன்னைக்கு திவ்யா ஜெயிச்சிருக்காங்க. சபரிநாதன் வந்து ரன்னர் அப்பா வந்திருக்காரு. நான் அன்அஃபிஷியல் ஓட்ல என்ன பார்த்தனோ அரோரா 4th, 3rd விக்ரம், 2nd வந்து சபரி, 1st வந்து திவ்யா. நான் என்ன பார்த்தனோ இந்த ஒரு வாரத்துல அததான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கும். ஒருவேளை வினோத் இருந்திருந்தா வினோத் வந்து வினரா இருந்திருப்பார், ரன்னர் அப் திவ்யாவா இருந்திருப்பாங்க. வினோத் அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டதுனால ஆப்வியஸா வினோத் இருக்கும் போதே 2nd பிளேஸ்ல திவ்யா தான் இருந்தாங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு அன்அஃபிஷியல் ஓட்ல தெரிஞ்சிருக்கும். வினோத்துக்கு கீழே திவ்யா, திவ்யாக்கு கீழே தான் சபரி இருந்தாப்ல. சோ ஓட்டிங் பிரகாரம் கரெக்டா தான் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. சோ இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வந்து ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ரியாலிட்டி உண்மையும் நாங்க 2 பேரும் உடைச்சிட்டோம். ஒண்ணுமே கிடையாது. அவரெல்லாம் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிஆர் இருந்தது சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எதுக்கு சொல்றாருன்னா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொல்றாரு. அதான் தெரிஞ்சுக்கோங்க. உண்மைக்கும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த டீம் தான் பிஆர் பாத்துருக்கு. அத பத்தி சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க யாருக்கு பண்ணாங்க அப்படிங்கறத. ஏன்னா சீசன் 8ல அவங்களுக்கு பண்ணாங்க. அதே டீம் தான். அவங்க தான் இப்ப இதுக்கு 9க்கு பண்ணிருக்காங்க. இங்க செட் ஆகல. நான் தான் உள்ளவன் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் மேட்ரு. எல்லாமே தெரிஞ்சவங்க தாங்க. எல்லாருமே மீடியாக்குள்ள தெரிஞ்சவங்க தான். அதனால பிரச்சனை இருக்கா? உள்ள ஏதாச்சும் சரக்கு இருந்தாதாங்க அதை எடுத்து நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும்னு பசங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? கரெக்ட். சொல்லுங்க ரஜிரா, நீங்க சொல்லுங்க. பெரிய அமௌண்ட் பேசினா மட்டும் போதாது ஜி. ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவுதான். இது நான் சொல்லல, என் பசங்களே சொன்னதுதான். அதுதான் அவங்களே சொன்னது. உழைச்சால் தான் பலன் சொல்லுவாங்கல்ல. உழைச்சால் தான் பணம். ஐ மீன் உழைச்சால் தான் பலன். லக்கெல்லாம் வந்து சும்மா அந்த நேரத்துக்கு, பட் அதுக்கப்புறம் அது கை கொடுக்காது. உழைப்பு மட்டும் தான் அப்படின்றது. சோ இந்த கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பா உழைப்பு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எஸ், திவ்யா இஸ் a very deserving contestant. I am so happy for her. நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். சபரிநாதனும் லைஃப்ல ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு வரணும். விக்ரமும் வரணும், அரோரா வரணும். எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஏதோ ஒரு வகையா சக்சஸ் அடையணும் அப்படின்றதுதான். அண்ட் தயவு செய்து இந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துருங்க. டே 1ல இருந்து இருந்தவங்க தான் ஜெயிக்கணும், வைல்ட் கார்டு ஜெயிக்க கூடாதுன்றது எடுத்துருங்க. அப்படி ஒரு கோரிக்கை இருந்தா தயவு செய்து பிபி டீமுக்கு, விஜய் டிவிக்கு மெயில் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க எங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க, மேபி யோசிக்கலாம், பண்ணலாம், உங்க கருத்தை கன்சிடர் பண்ணலாம். அப்போ வைல்ட் கார்டுன்ற ஒரு கான்செப்டே தூக்கிட்டு மொத்தமாவே டே 1ல போடட்டும். நீங்க இது சேனலை தான் கொஸ்டின் பண்ணணும் தவிர்த்து கண்டஸ்டன்ஸை கொஸ்டின் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது அநியாயம் இல்ல. டே 1ல இருந்து இருக்கிறவன் தான் ஜெயிக்கணும். நடுவுல வந்தவன் உழைப்பு போடுறான், அவன் வந்து நடுவுல வந்தான்றதுக்காக அவன் அந்த தண்டனையை எடுத்துக்கணும் அப்படின்றது தப்பான ஒரு கான்செப்ட். தயவுசெய்து அந்த எண்ணம் இருக்கிறவங்க மாத்திக்கோங்க. இந்த கருத்து உங்களுக்கு இருந்தா தயவுசெய்து கண்டஸ்டன்ட் தெரிவிக்காம சேனல் மேல இந்த ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்க யோசிக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். இல்ல இதுதான் எங்களுக்கு ஷோ ஃபார்மேட்னு இருக்கலாம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு 2 வைல்ட் கார்டு ஜெயிச்சிருக்காங்க, 2 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமா 9 சீசன்ல ரித்விகா, அர்ச்சனா, திவ்யா கணேஷ் 3 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. ரெஸ்பெக்ட் தெம். இன்னும் நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் உள்ள போய் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நான் இன்னொரு 9 மாசம் தான் இருக்கு. டக்குன்னு ஓடிரும். 10வது சீசன் வரதான் போகுது. என்னப்பா நீங்க போயிட்டீங்க, என்னக்கா பண்றது 10வது சீசனுக்கு? எங்க மொத்தமா போயிட்டனாவா? 10வது சீசன் உள்ள நோ, நான் பிக் பாஸ் போக மாட்டேன். ஆனா மக்களே, நான் இப்போ சொல்றேன், ரெஜிராக்கு ரொம்ப ஆசை பிக் பாஸ் போகணும்ட்டு. கண்டிப்பா வர சீசனோ இல்ல அது அடுத்த சீசனோ பிபி டீமுக்கு வந்து நானே பேசலான் இருக்கேன். சீரியஸா சின்சியரா வந்து ஒரு வேர்டு, அது எப்ப கிடைக்குதோ கிடைக்கட்டும். ஏன்னா எடுத்த உடனே கிடைக்காது, அது ஒரு எஃபர்ட் இருக்கு. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்காக பேச போறேன். அவருக்கும் அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ரெஜிரா உள்ள போற சீசன் கண்டிப்பா அல்டிமேட்டா சூப்பரா இருக்க போது. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் ரெஜிரா கொடுப்பேன். நீங்க அதை பிஆர்ன்னு சொன்னா கூட சந்தோஷமா ஆமா நான் பிஆர் பாக்குறேன்னு ஒத்துப்பேன். ஏன்னா கண்ணு முன்னாடியே ஒரு வளரணும்னு நினைக்கிற ஒரு பையன் நல்லா வரணும்ன்றது தப்பு கிடையாது. ரெஜிராவோட கேரக்டர் எனக்கு தெரியும். கண்டிப்பா ரெஜிரா போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாரு, நல்லா விளையாடுவாரு, நல்ல கேம் இது பண்ணுவாரு, சூப்பரா இருப்பாரு. சோ ரெஜிரா ஒரு நாள் உங்க கனவு நினைவேறும் பாருங்களேன். நான் ஏங்க போனோம், நீங்க போங்க. நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
உங்க ஆசை கண்டிப்பா ஒரு நாள் வரும். அதே மாதிரி நம்ம ஸ்ரீவித்யா ஆங்கர் நடுவுல கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ஆசை பிக் பாஸ் போகணும்ட்டு. சோ நான் 2 பேரையுமே விஷ் பண்றேன். ஒரு நாள் கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேற போகுது. உங்களை பத்தியும் நாங்க ரிவ்யூ பேசதா போறோம். தயவு செய்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தப்பா இருந்தாலும் நான் திட்டுவேன், சப்போர்ட்டும் பண்ணுவேன். ஏன்னா நான் ரிவ்யூ பண்ற இடத்துல இருக்கேன்றதுனால. தம்பி தங்கச்சி எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நம்ம ஒர்க்கா பார்த்துட்டு கேம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் விஜய் சேதுபதி எப்படி சொன்னாரோ, பிரஜின் அவங்க ஒய்ஃப் கிட்ட வீட்டுக்கு வாங்க நம்ம சாப்பிடுவோம், ஆனா கேம்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மளும் இருந்துக்கலாம். ஓகே, ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சோ மச் கைகா. எனக்கு நான் போறேங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு பெரிய வேர்டுக்கா உங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம். இல்ல நீங்க போவீங்க ரஜிரா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணா நடக்காதது ஒரு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கொடுப்பான் கடவுள். மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஒரு குட் வைப்ஸ் கடவுள் கண்டிப்பா ஒரு நாள் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நாள் உங்களுக்கு வந்து அது நடந்துரும். அந்த நாள் வந்து நீங்க செரிஷ் பண்ணுவீங்க. அதனால நான் வந்து அப்போ நான் ரெஜிரா இருக்கிற இடத்துல இன்னொரு பையன் வருவாங்க, புதுசா ரிவ்யூ பண்ற ஒரு பையன் வருவா. நாங்க ரிவ்யூ பண்ணுவோம் உங்களை பார்த்து. எங்க மொத்த நம்ம ஃபேமிலியே சேர்ந்து ரெஜிராக்காக நிறைய விஷயங்கள் வந்து ரிவ்யூல பேச போறோம். ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். சோ மக்களே, எஸ் திஸ் இஸ் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கு ஃபினாலி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஐ ஃபெல்ட் ஈவென்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் போரிங்கா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு திவ்யா ஜெயிச்சதுல 100% ரொம்ப ஹாப்பி. அந்த இடத்துல சபரி ஜெயிச்சிருந்தாலும் ரொம்ப ஹாப்பி. எனக்கு எந்த நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிடையாது. சாண்ட்ரா, பாரு, கமருதீன், ஹூஎவர் இட் இஸ், மன்னிப்போம் மறப்போம். ஓகே, அந்த மூடுக்கு வாங்க. இனிமே உங்களை என்டர்டெயின் பண்ற மூடுக்கு அவங்களும் வருவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டீங்க கமருதீன் பார்வதி வரமாட்டாங்களா. ஃபைனலா வந்தாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலுமே ஈவென்ட்ல கலந்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் கலந்துக்காதது வந்து நந்தினி மட்டும் தான். அது ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ அதுதான் மூச்சு முட்டை 105 நாள் பேசியிருக்க மக்களே. This is all for your love and I was so responsible. Thank you so much. தேங்க்யூக்கா. எனக்கு கடைசிலலாம் நீங்க பேசி வாயடிக்க வச்சுட்டீங்க. உண்மைக்குக்கா நான் இப்பயும் சொல்றேன், இங்க இருந்து டெலிவிஷன்ல போய் கால் எடுத்து வச்சோம்னா முதல் கால் அபியக்காக்கு தான் இருக்கும். அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா முதல் ட்ரீட் உங்களுக்கு தாங்க. உங்களுக்கும் என் ப்ரொடியூசர் எங்க அக்கா இன்னொரு அக்கா வித்யா அக்காவுக்கு தான். ட்ரீட் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கறதா. ஏன்னா இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வேற ஒரு மைண்ட் செட்ல, உண்மைக்குமே சொல்றேன், வேற ஒரு மைண்ட் செட்ல ஸ்டார்ட் பண்ணது. அக்கா இல்லாம கிடையவே கிடையாது. இன்னொன்னு உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரிதான், அக்காவா இருக்கட்டும், இல்ல வித்யா அக்காவா இருக்கட்டும், தலைவன் கார்த்தி ஐயாவா இருக்கட்டும், எடிட்டர் கார்த்தி ஐயாவா இருக்கட்டும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எட்வின் ஐயாவா இருக்கட்டும், தம்பி நெல்லையனா இருக்கட்டும், இவங்க யாருமே இல்லாம இந்த ஷோ கிடையாது, நானும் கிடையாது அப்படிங்கறதா. ஒவ்வொரு டைமும் ஸ்ரீவித்யா அக்காவா இருக்கட்டும், கால் பண்ணும்போது கால் பண்ணி ரொம்ப அன்பா வந்து, தம்பி ஊசி போட்டியாப்பா, இன்ஜெக்ஷன் போட்டியாப்பா அப்படின்னு கேட்டு, நான் பாத்துக்கிறேன்ப்பா தம்பி லைவ், நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசக்கூடிய ஆளா இருக்கட்டும். இவங்கெல்லாம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவான வைப் சேர்ந்து நீங்களும் ஒரு ஃபேமிலியா ஒரு பாசிட்டிவான வைப்பா கிடைச்சதெல்லாம் இந்தியா கிட்ஸ் கொடுத்து வச்சிருக்கணும் தாண்டி எனக்கு பயங்கரமா கொடுத்து வச்சிருக்கணும். நான் எங்க கொடுத்து வச்சிருக்கேன், நல்ல காரியம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஷோ. ஒன்னும் கவலை இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த ஷோ முடியுதுன்னு யாருமே கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து அக்காவும் நானும் இன்னும் நிறைய ஷோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நிறைய டிஃப்ரெண்டான ஷோஸ்ல எபிசோட்ல வந்துகிட்டே இருப்போம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒன்னே எல்லாத்தையும் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், அந்த அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பாசிட்டிவ் அது நீங்க வந்து நான் பிக் பாஸ்ல உள்ளது மட்டும் சொல்ல, அரோராவை மட்டும் வச்சு சொல்ல, மொத்தமாவே சொல்றேன். யாரையுமே நீங்க பாசிட்டிவ் வச்சு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். கருத்து சொல்லுங்க. கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. பட் வார்த்தைகள் மட்டும் பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான். நானுமே இன்க்ளூடிங் மீ நான் சொல்றேன், நானுமே நிறைய கோவத்துல நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் ரெகுலேட் பண்ணுவேன், ஐயோ நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்களும் மனிதர்கள் தானே, ஒரு கேம்காக தானே அப்படி பண்றாங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் நானுமே யோசிச்சிருக்கேன். சோ அதேதான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம். நிறைய விஷயங்கள் நம்ம செல்ஃபா பெட்டர் பண்ணிக்கிறது எப்பயுமே நம்மளுக்கு நல்லது, நம்ம லைஃப்க்கு. சோ பாத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா போறோம், ஏன்னா லாஸ்ட் டேன்றதுனால கமெண்ட் செக்ஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இருக்குங்க. ஓகே, கமெண்ட் போலாமாக்கா? போலாம் ரெடி. ஓகே, ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ். ஐயா கார்த்தி ஐயா. ஓகே, Maria Princey 7788. Hello, recently I started seeing your videos. Some of your words are so inspiring. Please do continue. Thank you so much. Means a lot. Thank you. இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி அன்புக்காக தான் இவ்வளவு உழைக்கிறோம். அதனால thank you so much. அடுத்ததுங்க ஐயா. நெக்ஸ்ட்
சரண்யா சரண்யா கிருபா, கிருபா. I am going to miss you badly, all badly. Every day 10:30 11 கரெக்டா வந்துருவேன். Love to India, please. Abhi ma'am and Rajila bro, keep going. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ சரண்யா கிருபா, தேங்க்யூ சோ மச். நினைச்சாலே கஷ்டமா இருக்குது பாருங்க. பேச ஆரம்பிச்சு கட 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 கடன்னு 54வது நிமிஷத்துல போயிட்டு இருக்கோம். நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கே வந்துட்டோம். ஆனா நான் சொல்றேன், பிபி இல்லாட்டி கூட இந்த 9 monthsல கண்டிப்பா உங்க கூட ஏதோ ஒரு வகையா எங்கேஜிங்கா இருப்பேன். சீசன் 10 இதை விட சூப்பரா கலக்கலாம் நம்ம பண்றோம். கவலைப்படாதீங்க. நாட்கள் இப்படி ஓடிடும். எஸ், பண்ணியே ஆகுறோம். மஜாவா இருக்கும். இன்னொன்னு நான் இப்பயே சொல்றது அதுதான், அக்காவும் நானும் சேர்ந்து நிறைய ஷோஸ் இருக்கு. அதை தாண்டி நீங்க பாக்கனாலுமே vlogs இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீங்க அங்கேயும் போகலாம். ஓகேங்களா? அதனால ஒண்ணும் பஞ்சாயத்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஜி. டில்லி பாபு 6987 1 month தான் உங்க வீடியோ பாக்குறேன். டெய்லி நைட் பாத்துட்டு தான் தூங்குவேன். பட் நான் கோயிங் டு மிஸ் திஸ் அண்ட் இட்ஸ் ஹர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி டில்லி பாபு. நான் எனக்கு கோவம், ஏன் மத்த நாள் எல்லாம் ஏன் பாக்கல, வெறும் கடைசி ஒரு மாசம் எனக்கு செம காண்டாவது. ஏன் அப்படி பண்றீங்க? அடுத்த சீசன்லாம் கரெக்டா வந்துருங்க. ஆமா, இப்ப டில்லி பாபு ஹர்ட்டிங்க போக்குறேன் பாருங்க. டில்லி பாபு ஹர்ட்டிங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவரா. இதுக்கு முன்னாடி 2 மாசம் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் 2 மாசம் பார்த்து படுத்துங்க. அடுத்து ஒரு 7 மாசத்துல வந்துடுறோம். ஓகேவா? ஐயா ஸ்மார்ட் மூவ் ஐயா இது. பட் சீரியஸா அடுத்த வாரத்துல கரெக்டா டே 1 வந்துருங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? ஆமா, டில்லி பாபு ரொம்ப தப்பு. பாபு ரொம்ப தப்பு. ஓகே, நெக்ஸ்ட். மிஸ்டர் Shahulmar, Abhi, your journey as a Big Boss viewer truly made this season meaningful. Your honesty, clarity and fearless opinion stand out. You become the voice of many viewers. Thank you, Abhi. More heart. Thank you, means a lot. நான் வந்து நிறைய பேரோட குரலா மாறினேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய வார்த்தை. ஒரு ரிவ்யூவரா எனக்கு கண்டிப்பா இதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் கத்துக்கணும், இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து நான் இதுல இருந்து நிறைய கத்துப்பேன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார், நான் நிறைய லவ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மனசார சொல்றேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஜி. சரண்யா மேம், நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கே சொன்னீங்க விஜய் சேதுபதி ஒரு கைப்பிடி இப்ப சபரி கைய கண்டிப்பா இருக்கும். அது நடந்துடுச்சு. இல்ல, அது ஒரு அசம்ஷன் தாங்க, ஒரு அசம்ஷன். ஏன்னா அப்ப தோணுச்சு சபரி வந்து கண்டிப்பா ஃபினாலேல இருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நடுவுல தோணுச்சு இத்தனை பேர் வந்து பயங்கர முட்டு கொடுக்குறாங்களே, என்ன ஆகும் சபரியா கமருதுன்னு அப்படிலாம் யோசிச்சேன். பட் நான் சொன்னதான் சபரி வந்து இருக்காரு. பட் அந்த இடங்கள் தான் ஷஃப்ல் ஆயிருக்கு. சபரியை தவிர்த்து மத்த இடங்கள் தான் ஷஃப்ல் ஆகி வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கு அந்த ஃபினாலே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. சோ ரொம்ப சந்தோஷம். நான் கணிச்சதுல ஒரு விஷயம் சபரி வந்துட்டாரு அப்படின்றது எனக்கு சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் கண்டிப்பா சொன்ன மாதிரி நடந்து போச்சல. நன்றி, வணக்கம். வி மிஸ் யூ அபி அக்கா அண்ட் ரஜிரா on last live Big Boss 9. ஓகே, thank you so much. கார்த்தி தான பண்றாரு. கார்த்தி ஐயா தான். thank you கார்த்தி. நீங்க எட்வின் எல்லாம் இல்லனா கஷ்டம் எங்களுக்கு. இவ்ளோ பொறுமை. ஏன்னா நாங்க 2 பேராச்சும் பேசுவோம் லைவ்ல. அவங்க போட்டு விட்டுட்டு எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால போன் நோண்ட முடியாது, சைலண்ட்ல வச்சுக்கணும், எதுவுமே பேச முடியாது. கமெண்ட்ஸையும் எடுத்து த்ரோ பண்ணணும். எங்களுக்கு அது ஒரு பெரிய வேலை. அதுக்குதான் நிறைய பேஷன்ஸ் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். நம்ம கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு நல்ல லஞ்ச்க்கோ ஒரு டின்னருக்கோ கண்டிப்பா போலாம். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா ரெஜிரா வந்து நாளைக்கே காலையிலே போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஒரு நாள் கழிச்சு, இல்லக்கா கொஞ்சம் டயர்டா இருந்தா ஊருக்கு வேற வந்திருந்தேன்னா ஊருக்கார பசங்க வேற போனாலும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டுக்கா அப்படின்னாரு. அதனால ரெஜிரா வச்சிருவேன். ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours நம்மளுக்கான ஒரு டைமா நம்ம எடுத்துப்போம். சோ தேங்க்யூ சோ மச், மீன்ஸ் அ லாட். வித்யாக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நேத்தும் சொன்னேன், நான் முந்தா நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். வித்யா அப்படின்றவங்க இல்லைன்னா இந்த ரிவ்யூ இந்த ஜானரே நான் கிடையாது. நான் ஒன்லி பிக் பாஸ் ஃபேன். என்ன கூட்டிட்டு வந்து நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்கு, பேசும்போது நீங்க பண்ணுங்க, உங்களால முடியும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்து என்னை மோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த துறையில வந்து என்ன நிறைய மோல்ட் பண்ணி இவ்வளவு தூரம் எனக்கு நான் சக்சஸ் பாக்குற ரிவ்யூவரானா ஃபர்ஸ்ட் கிரெடிட் நான் வித்யாக்கு தான் கொடுப்பேன். அண்ட் தென் என்னோட ஹோஸ்ட் இந்த ரிவ்யூல இருந்த ஃபர்ஸ்ட் போன சீசன்ல இருந்த ஆனியா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும், இந்த சீசன்ல இருக்கிற ரெஜிராவா இருக்கட்டும், ஸ்ரீவித்யாவா இருக்கட்டும், அண்ட் கார்த்தி, எட்வின், நெல்லையன் அண்ட் என்னோட எடிட்டர். போன வருஷம் லைவ் போல நாங்க ரெக்கார்டிங் பண்ணி தான் காலையில போட்டோம். அந்த எடிட் பண்ண அந்த எடிட்டர் வந்து மிஸ்டர் லீ அவர் பேரு. ஸோ எல்லாரையுமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஏதோ ஒரு வகையா எனக்கு ரொம்ப
சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. திஸ் மீன்ஸ் a lot. இது எவ்வளவு தடவை இதை வந்து தேங்க்யூ சொன்னாலுமே பத்தாது. ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டுமே ஒரு ஒரு விஷயம் நான் கத்திருக்கேன். ஸோ இன்னும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிற மக்களே, உங்ககிட்ட நான் என்ன கத்திருக்கேன்னா, எஸ் நான் வந்து சில நேரத்துல கோவத்துல வார்த்தை விடுறது, சில ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டனா ஹோஸ்ட பேச விடாம பண்றது. எஸ், ஐ அக்செப்ட் ஆல் மை மிஸ்டேக்ஸ். ஐ வாண்ட் டு மேக் மை செல்ஃப் பெட்டர். அதுக்கு நீங்களும் பயங்கர துணையா எனக்கு இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுல ஹைடா இருந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருந்தது எங்க அம்மா. எங்க அம்மா வந்து ரொம்ப, நான் கூட அத்தனை தடவை உள்ள போய் மத்த ரிவ்யூஸ்க்கு எவ்வளவு வியூஸ் போகுது, மத்த சேனலுக்கு எவ்வளவு போகுது, என் பொண்ணுக்கு எவ்வளவு போகுதுன்றத சாரி நான் எனக்கு எவ்வளவு போகுதுன்றது நான் கூட பார்க்க மாட்டேன். ஆனா எங்க அம்மா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணா போனை கொண்டு போய் வெளில உட்கார வச்சு நான் ஃபுல் ரிவ்யூ நான் என்ன பேசுறேன், இதுக்கு பக்கத்து சேனல்ஸ்ல எவ்வளவு போகுது, என் பொண்ணு கரெக்டா பேசுறாளா தப்பா பேசுறாளா, ஏதாவது பாயிண்ட்ஸ் விடுறாளா, இத பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் நைட் லைவ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் என் வியூஸ் எவ்வளவு போகுதுன்ற உங்க கமெண்ட்ஸ் முதல்ல கொண்டு பாப்பாங்க. நான் பேசுறதுக்கு மக்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அது எப்படி உங்களுக்கு கன்வே ஆகுது அப்படின்னு சொல்லி அதுக்குமே என்ன வந்து டிங்கரிங் பண்ணுவாங்க எங்க அம்மா. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி. ஸோ ஒரு ரொம்ப பெரிய கிரெடிட் எங்க அம்மாக்கும் வரும். ஸோ வித்யா அண்ட் எங்க அம்மா இவங்கதான் 2 பேரும் வந்து எனக்கு பெரிய ஒரு பில்லர் இதுல. அதுக்கப்புறம் அதுல ராஜா, மந்திரி, ராணி, கீனி எல்லாம் வந்து நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே பிளே பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. கண்டிப்பா ஐயா. சும்மா கிடையாதுக்கா. நாங்க வந்து ஒரு கொரியோகிராஃபரா, டான்ஸரா, ஆக்ட்ரஸா நிறைய பார்த்திருக்கிறோம். நான் நாள் உங்களுக்கு லைவ்ல இன்ட்ரோ கொடுக்கும் போதே வந்து கொரியோகிராஃபர், ஆக்ட்ரஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பேன் நானு. பட் ஆனா இப்ப நான் அடிச்சு சொல்லுவேன்க்கா நானு. ஏன்னா நிறைய இதுல பார்த்து அடுத்து மீடியால ஒரு பயங்கரமான ஒரு ஆளா வருவீங்க நீங்க கண்டிப்பா இந்த ரிவ்யூவருக்கு அப்புறம். ஏன்னா இப்பயே நான் சொல்றேன், ரிவ்யூ எடுத்துக்கிட்டா அபி வர்சஸ் பிக் பாஸ் ரிவ்யூ தான். நான் விஜய் டிவிக்கு போகும்போது அவங்க அதைத்தான் கேட்கிறானுங்க, என்ன நீங்க பண்ண நம்ம பண்ணதான் கேட்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு நம்ம ஷோ ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது எனக்கே இதுவா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட பண்றேன், நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். பிளஸ் அது நீங்க ரொம்ப அழகாவே கொடுத்துருந்தீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க அது கான்வர்சேஷன், அது அப்படித்தான் இருக்கும், அதுக்கு அப்படித்தான் இருக்கும், அது இருந்தாதான் கான்வர்சேஷன். அதனால அது பிரச்சனையே கிடையாது. போஸ்ட பேச உள்ளன்னா ஐயா கான்வர்சேஷன் அப்படித்தாங்க இருக்கும். அதனால அது பஞ்சாயத்து கிடையாது. இன்னும் நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கா. இது ஸ்டார்டிங்கே இவ்வளவு பிரைட்டா இருக்குன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதா உங்க கூட தான் வித்யாக்கா இருக்கிறாங்க, நானும் கூட தான் இருக்கிறேன், தம்பியும் கூட தான் இருக்கிறோம், நம்ம டீமும் கார்த்திகையால இருந்து எல்லாரும் நம்ம டீமும் கூட தான் இருக்கோம். அப்படிங்கும் போது இன்னும் நிறைய சக்சஸ் இருக்குக்கா. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். கமல் சார் சொன்ன மாதிரி தான், இது ஸ்டார்டிங் தான். இன்னும் பார்க்க வேண்டியது அப்படியேக்கா நிறைய இருக்கு. நாங்களும் நிறைய இடத்துல நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஓகே அக்கா, மிஸ் யூ கா. Thank you. Miss you so much, Regina. Miss you so much. மிஸ் யூ மக்களே. கூட போறக்காத ஒரு தப்பியா தான் ரெஜிராவை பாக்குறேன். அவ்வளவு ஜாலியா இருக்கும் ரெஜிரா கூட பேசும்போது. எனிவே தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பா பிக் பாஸ்க்கு முன்னாடி நம்ம இப்போ உடனே we have a lot of plans. ஸோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு, உங்களுக்கு கிட்ட சேர்றதுக்கு, உங்களுக்கு கிட்ட நிறைய விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு we have a lot of plans. கண்டிப்பா we are going to be engaging. அதனால மறக்காம எங்க ஃபேமிலியில அவர் சொல்ற மாதிரி இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நிறைய ஹாப்பியா இந்த ஜேர்னியை வந்து கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. ஆமா, அம்மாவுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மைக்குமே அக்கா சொல்ற மாதிரி டெடிகேஷன் லெவல் பீக்ல இருக்குன்னா அதுக்கு இன்னொரு காரணம் அண்ணனாதான் அம்மா அப்படிங்கறதா. ஏன்னா அவங்க அவ்வளவு அது பாத்தியா ரெஜினா, இது பாத்தியாப்பா அப்படிங்கறதா இருக்கட்டும். இன்னொன்னு எங்க எல்லாருக்கும் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கட்டும். சில நேரங்கள்ல பேசி அங்க போயிட்டீங்களா, முடிஞ்சிருச்சா, சாப்பிட்டு வாங்க அப்படில இருந்து எங்களை ரொம்ப பக்குவமா பாத்துக்கிறது. அவ்வளவு ஒரு அம்மான்னு சும்மா சொல்லல நானு, அந்த அளவுக்கு பக்குவமா எல்லாரையும் ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய ஆள். கூட இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அது மீடியாலையும் சினிமாலையும் சிலர் தான் பார்க்க முடியும். நான் அனுபவிச்சு சொல்றேன். நானு மூஞ்சுக்கு முன்னாடி எல்லாருமே சிரிப்பாங்க, பட் மூஞ்சுக்கு பின்னாடியோ இல்ல ஒரு கேரிங்கா பேசுறது ரொம்ப கம்மியா இருக்கும் மீடியாலையும் சினிமாலையும். பட் அப்படி இருக்கிற ரேர் பீஸ்ல அம்மாவும் ஒரு ஆள் அப்படிங்கிறதா எப்பயுமே. அதனால மறக்க முடியாது. அவங்களுக்கும் நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச்மா. அபி அக்கா மாதிரி ஒரு ஆள் எங்க ஷோக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறதா. அப்புறம் அக்கா வித்யாக்கா, அது எந்த ஷோலையும் இவ்வளவு தேங்க்ஸ் எல்லாம் நான் சொன்னது இல்லக்கா. இது வரைக்கும் 2 ஷோ பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா இது பெர்சனலா ரொம்ப ஃபேவரட்டான ஷோக்கா எனக்கு. ஏன்னா அதான் லைஃப்ல ரொம்ப டவுன் டயத்துல ஆரம்பிச்ச ஷோ. ஆனா இந்த ஷோ பயங்கர அப்புக்கு கொண்டு போனுச்சு அப்படிங்கறதா இன்னொரு விஷயம். அது வேற மாதிரி மைண்ட மாத்தினுச்சு. தேங்க்யூ வித்யாக்கா சோ மச். மறக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். அதுக்கு நிறைய நன்றி விசுவாசமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. எஸ், மறக்க மாட்டேங்க. தேங்க்யூ. அப்புறம் கார்த்திகா மீட் பண்ணலாம் நாளைக்கு ஆபீஸ் வரேன். ஓகேயா அங்க வச்சு பேசலாம் நிறைய. தேங்க்யூ சோ மச் மக்களே. எல்லாரையும் மிஸ் யூ, லவ் யூ ஆல், லவ் யூ சோ மச். நீங்க அப்படியே லவ் அப்படியே வச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அடுத்த ஷோல மீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்னும் பஞ்சாயத்துல வந்துடலாம் மக்களே. ஓகே, இன்னும் இன்னைக்கு ஷோ இதோட நிறைவேறுது.
அடுத்த ஷோ பிக் பாஸ் 10 ஸ்டார்ட் ஆகும்போது வந்துரும். ஓகேங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைதான் பெறுறோம். ஓகேவா? மொத்தமா போறது கிடையாது. அடுத்து இந்த ஷோல வருவோம், வந்துரும். ஓகே, அபியக்கா அண்ட் ருஜிரா தேம்பாவன், டாடா பாபாய். கண்டிப்பா பாத்துடலாம், சீக்கிரம் பார்ப்போம். ஓகே, குட் நைட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.